எயித்தில் அழகு 8. இதோட முடிஞ்சுதா? 8th முடிஞ்சுது. 9th நமக்கு தேவையில்லை. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கணும், மற்றவங்களுக்கு தேவையில்லை. அதுவும் நம்மளது மாதிரியே தான் இருக்கும், ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். நான் தனியாக எடுத்து தரேன். அது மெயின்ஸுக்கு, ப்ரிலிம்ஸுக்கு தேவையில்லை. மெயின்ஸுக்கு தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தேவை. ரைட். அப்புறம் 10th வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும். அது போக இந்த எப்படி போராட்டம் பண்ணி சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற கதையெல்லாம் இருக்கும். காந்தியடிகள், அப்புறம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் உருவானது, அதெல்லாம் இருக்கும். அது மட்டும் பார்ப்போம். இந்த வாரத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும். காலந்தோறும் பெண்களின், இந்திய பெண்கள், ஏன்னா உலக பெண்கள் வேறு, உலகம் ஃபுல்லாகவே பெண்கள் வந்து அடிமையாக தான் வச்சுருக்கானுங்க. அதில் படு மோசமாக வச்சுருந்தது நம்ம இந்தியா தான். என்னென்னு தெரியும். எப்போ உருவானது அது? அது அந்த குரூப்பு தான், அங்கேருந்து வந்த யூரோப்பிலேருந்து வந்த குரூப்பு தான். யார்? ஆரியர்கள். ஆனால் சிந்துவெளி காலத்தில், சிந்து சமவெளி, அந்த திராவிட கீழடி இங்கெல்லாம் பார்த்தோன்னா பெண்கள் உயர்ந்த நிலையில் தான் இருந்திருக்காங்க. தமிழ் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் தான் இருந்திருக்காங்க. நல்லா பெண் தான், இயற்கையாகவே பெண் தான். என்னது உயிரினத்தில், அதாவது விலங்குகளில் பெண் தான் வந்துட்டு என்னது குடும்பத்துக்கு தலைவர். அதை கெடுத்து ஆணாதிக்கம். ஏன்னா ஆண்கள் தான் அங்கேருந்து ஆடு மாடு மேய்க்க இங்கே வரானுங்க. ஸோ நம்ம பெண்களை, இங்கேருந்த பெண்களை அவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிட்டு அவங்க பிறக்கிற குழந்தை. ஸோ இந்த பெண்களையும் எல்லா பெண்களையும் அடிமையாக வச்சுக்கிறானுங்க. அதுக்கு வேதம், கடவுளை நம்புனீங்களா? கடவுள் தானே உயர்ந்த இடத்துல பார்க்குறீங்க. ஸோ கடவுளை வச்சு என்ன பண்ணுறான்? கடவுள் இப்படி தாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சாஸ்திரம், சம்பிரதாயம், மண்ணாங்கட்டின்னு சொல்லி அடிமையாக வச்சுருப்பானு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன மூட பழக்கம்லாம் இருந்துச்சு பெண்களை வச்சுருந்தானுங்க? சொத்துல பங்கு கிடையாது. சரியா? எந்த மத சடங்குலையும், சாமி கும்பிட்றது இது அங்கெல்லாம் எங்கேயுமே போகக்கூடாது. அதுவும் பருப்பு. அப்புறம் வேற என்ன? சதி, கல்வி மறுப்பு. ஓகேவா? விதவை, பட்டு மோசமானது இதெல்லாம், விதவை. அப்புறம் என்னது? சதி பார்த்துட்டோமா? சதி, விதவை, சதி. விதவையோட சதியோட படு மோசமானது இந்த விதவைன்ற கான்செப்ட். இதெல்லாம் பார்த்தோம். சரியா? அப்புறம் குழந்தை திருமணம். சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் யார்? இங்கிலீஷ்காரன் தான் வந்து தூக்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் வட இந்தியாவில் இன்னும் தீரலை, 1-2 தான் தீர்ந்துருக்கு. இன்னும் வட இந்தியாவில் பெண்கள் அடிமையாக தான் வச்சுருக்கானுங்க. அங்கேருந்து வந்து வேலை செய்கிறாங்கன்னா அந்த பெண்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க. அங்கேருந்து வந்த சேட்டு விட்டு பசங்க அவங்க பொண்ணுங்களை இங்கே வந்து படிக்க வச்சுட்டாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அடிமையாக தான் இருக்கும். மியூட்டில் போயிடுமா வேலு? எப்பயுமே அன்மியூட்லேயே வச்சுருக்கீங்க பாருங்க. அப்படி தான் வச்சுருக்கானுங்க, மாறலை. அதனால தான் நம்மளை கண்டாவே அவனுங்களுக்கு வெறுப்பு. என்னடா அவனுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கிறானுங்க அப்படின்னா. அதுக்கு நிறையா பெரியார் பின்னாடி வந்த பெரியாருக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். பெரியார் முக்கியமானவர். ஏன்னா அவரோட சீடர்கள் தான் ஆட்சி பொறுப்பேற்று இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இல்லைனா இன்னும் நம்ம வட இந்தியா மாதிரி தான் இருந்திருப்போம். தமிழ்நாட்டில் முக்கியமான என்னது? பெரியார், அவரோட சிஷ்ய கொடிகள். சிஷ்யன்னா தமிழ் வார்த்தை இல்லையா? அவங்க பின்னாடி வந்த வழித்தோன்றல்கள். அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்று, யார்? அண்ணா, கலைஞர், இவங்களாம். அவங்க 2 பேர் இருந்ததுனால தான் இப்பயும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உடனே ஆண்கள்லாம் பெண்களுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது ஒரு பக்கம் கிளப்பிட்டு தரானுங்க. உங்கள் அம்மா யார்? பெண் தானே. உன் கூட பிறந்த யார்? பெண் தானே. உன் பொண்டாட்டி யார்? பெண் தானே. உனக்கு பிறந்த குழந்தை யார்? பெண் தானே. அது யோசிக்க மாட்டான். ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இப்படி 1500 வருஷமாக அடிமையாக வச்சுருந்தானுங்க. நம்ம தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் 2000-3000 வருஷமாக அப்படி தான் கதை பெண்களை. அதனால தான் அந்த ஊரை ரொம்ப ஊறி போயிட்டாங்க. வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இங்கேயும் ஊறி போய் தான் கிடக்குறானுங்க. அதான் வேலை வாய்ப்பெலாம் உருவாக்கி சிட்டிக்கு வந்தவொடனே தான் சிட்டியில் தான் மாறுறது அப்படியே. ஆனால் இப்போ அது தலைகளாக மாறி போயிட்டுருக்கு. அதை புரியாத பெண்கள் நம்ம தாண்டான்னு சொல்லிட்டு ஆண்களை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுவும் நடக்குது. ஆமாம். அதுக்கு தான் இப்போ அங்கே ஹைதராபாத்தில் ஒருத்தர் நீதிபதியே சொல்லியிருப்பாங்க, ஆண்கள் பாதுகாப்புக்கு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறும், அப்புறம் அப்படியே மாறும். அப்புறம்
அண்ணா கலைஞர்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த பெண்களுக்கான அந்த சட்டம்லாம் கொடுக்குறாங்க. அதான் தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்குது. கேரளா அங்கே கம்யூனிஸ்ட்டு அவங்களாம் அந்த மாதிரி இது தான் அங்கே. இந்தியா முழுவதும் ஒரு மாதிரி பெண்கள் அடிமையாக ஆண்களுக்கு. அதான் அது ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி ஆண்களுக்காக அடிமையாக இருக்கணும். அது கொண்டு வந்துட்டாங்க. சரி பார்ப்போம் அதான் அங்கே என்ன சொல்கிறானுங்க பார்ப்போம். அதேமாதிரி இஸ்லாம் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க கூட அவங்க பெண்கள்லாம் சமத்துவமாக தான் வச்சுருப்பாங்க. இஸ்லாமில் கூட பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். குரானே சொல்லியிருப்பாங்க பெண் கல்வியெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இந்த துபாகூர் பயிலுக்கு தான் என்ன பண்ணுறது, இந்த மதம் சந்து மதம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிமையாச்சு. அது தெரியாமல் நம்மளும் அதிலேயே ஊறி போய் கிடக்குறாங்க. சரி, பொதுவாக மனித சமூகமானது தனக்குள்ளே இருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உள்கிரகித்து கொண்டு வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. புரியுதா? சமூகம்னா கூட்டமாக வாழ்கிறது. பார்த்துருப்போம் தமிழர்கள் நிறைய கருத்துக்கள் உள்ளே பூந்துச்சு. நிறைய கருத்துக்கள் திரும்ப வெளியில் துரத்துவோம். நம்ம கருத்துக்களை நிறைய விஷயத்தை வெளிநாட்டுக்காரன் எடுத்துக்குவான் எல்லாமே. அப்படி வெளி கருத்து தான் என்னது, பெண்ணடிமையெல்லாம் நமக்குள்ளே உள்ளே பூந்தது. அது கடவுள் பேரை சொல்லி ராஜாவை பிடிச்சி அமுக்கிட்டானுங்க உங்களை. பார்த்துருப்போம் எல்லாத்தையும். மக்கள் தொகையில் சரிபாதியாக பெண்கள் உள்ளனர் இருக்கணும். அப்போ தான் அந்த சமூகம் நல்ல சமூகம்னு அர்த்தம். பெண் சிசு கொலையெல்லாம் இருந்துச்சா, பெண் குழந்தை ஐயோ பீடை, அதுவும் அங்கே உருவானது தான். ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு பெண் பீடை பிடித்தவள் வீட்டுக்கு ஆகாதவ அப்படின்னு. அப்போ நீ எப்படி பிறப்ப கேட்கணுமா இல்லையா? நம்மளாம் ஆமாம் இல்லையா? எப்படி வளர்ந்துருக்கானுங்க பாருங்க முட்டா பயல்களாக. சரி, நம்மளாவது மாறணும். அதான் அறிவியல் சிந்தனைம்பாங்க. இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. ரேஷ்னல் திங்கிங், அறிவியல் சிந்தனை, அறிவுபூர்வமானது, பகுத்தறிவு. பெரியார் பாலியில் சொல்லணுமா, அப்பா சொல்கிறாரு சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லுன்னு அப்படியே முட்டாள்தனம் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. பகுத்து பார்க்கணும். அதில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கின்னு கெட்டதை தூக்கி போட்டுருணும். அதான் ரேஷ்னல் திங்கிங், சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படிங்கிறது. சரியா? இதனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போய் பாருங்கள், இருக்கும். சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு வார்த்தை இருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில். இதனால் பல்வேறு காலங்களில் பெண்களின் நிலையை வரலாற்றாக புரிந்து கொள்வதில் தவிர்க்க இயலாதது. பெண்களின் நிலை அனைத்து காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. வட்டார அளவிலும் கூட வேறுபடி. இப்பயே பாருங்கள், வட்டார அளவு வடக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்குது. நம்ம மாறிட்டு வரோம். நம்ம ஊர்லேயே சிட்டி ஒரு மாதிரி இருக்கும், கிராமம் ஒரு மாதிரி இருக்கும் பெண்களோட நிலைமை. என்ன சொல்கிறாங்க? பண்டைய இந்தியாவில் அதிலும் குறிப்பாக முந்தைய வேத காலத்தில் பெண்கள் சமமானம். இதெல்லாம் சும்மா டுபாகூர் வேதம் வந்தாவே முடிஞ்சு போச்சுன்னு இருப்போம். சிந்து சமவெளியில் தான் சமமாக இருந்தாங்க. சரியா? ஆமாம். ஆனால் தொடர்ச்சியான வெளிநாட்டு படைகள் பார்த்துக்கோங்க எப்படி திரிக்கிறானுங்க பாருங்கள் வரலாறு. தொடர்ச்சியான அப்போ வேத காலத்தில் நல்லது அப்படின்னு அர்த்தாங்க. வேத காலத்தில் அந்த தீங்கெல்லாம் உருவாகுது. அதனால தான் இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் குரூப்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பெண்கள் அந்த என்னது சதியெல்லாம் முகலாயர் படையெடுப்புலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு கதை விட்றானுங்க. கிடையாது. வீட்டுக்காரன் செத்து போயிட்டானா அவனை எரிக்கும் பொழுது அவனோட சிதையில் கையை காலை கட்டி அடித்து தூக்கி போட்டுருவாங்க. அவங்க சொந்தக்காரங்களும் அவங்க அம்மா அப்பாவே. எப்படி இருக்குது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கற்பனை பண்ண முடியாது அந்த இதெல்லாம். அது வட இந்தியாவில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. இது பொய் புரட்டு. அதான் நீட்டுன்ற பேரில் எப்படி சார் வரலாறு மாற்ற முடியும்னு சொன்னீங்களா? இப்படி தான் வரலாற்று புத்தகத்தை எதுக்கு மாற்றணும்? நீட்டுன்ற பேரில் இதுக்கு தான். சாவர்கர் பேரை உள்ளே கொண்டு வர்றது, அவர் பெரிய வீரர் தீரர் மாதிரி சொல்கிறது, இதெல்லாம். அவர்கள் அடக்கப்பட்டு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். வேதம் அவனுங்க பண்ண வேலை தான் இது. சரியா? ஆமாம். புதிய சமூக நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் சமூகத்திற்குள் நுழைந்தது. பெண்களின் சுதந்திரத்திற்கு சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை வைத்தன. பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது ராஜா ராம் மோகன் ராய், இவர் ஒரு பிராமணர், இவங்க வீட்டு பெண், இவங்க அண்ணி. அது குழந்தை சின்ன வயசுலேயே அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் இறந்து போயிட்டார். இவங்க அண்ணன் யார்? ராஜாராம் மோகன் ராய். அந்த அம்மா அதேமாதிரி கை காலை கட்டி தூக்கி போட்டு எரிச்சிட்டானுங்க. அது ஒரு சின்ன வயசில் அதை பார்த்து இதாகி அதுக்கப்புறம் போய் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இவர்கிட்ட வில்லியம் பெண்டிங் காலத்தில் முறையிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவர் குடும்பத்தில் அவருக்கு பாதிப்பு வந்துச்சு. அதனால் இல்லைன்னா அவரும் எதிர்த்து தான் போயிருப்பார். தயானந்த அவனுங்க ஆளுங்களாம் சொல்கிறானுங்க, நம்ம ஆளுங்களை பேரெலாம் சொல்லவே இல்லை பாருங்க. தயானந்த சரஸ்வதி குஜராத்தில், கேசவ சந்திரசென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அங்கே தமிழ்நாட்டில்,
அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்னது தேவதாசி முறை, அதை ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வராங்க. அது ஒரு கொடுமை, அது இருக்கிறதுலே பயங்கர கொடுமை. அதையும் ஏற்றுக்கிறாங்க, இந்த பெண்கள் ஏற்றுக்கிறாங்க. பெண்களுக்கு இது பண்ணுறாங்க. ஜோதிராவ் பூலே அங்கே மகாராஷ்டிராவில், பெரியார், அடுத்தது ஈவேரா, பெரியார் தான் இவர், டாக்டர் தர்மாம்பால், அவரை விட்டுட்டாங்க பாருங்க. யார? அம்பேத்கர். அவரும் பெண் மட்டும் இல்லை, பிராமண ஆணுங்களை தவிர எல்லாத்துக்கும் போராடின தலைவரில் அவர் ஒருத்தர். பிசி எம்பிசிக்கு அவர் தான் தலைவர். உங்களை அறவர இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. ஆமாவா? பல முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்கு போராடினர். இவங்களாம் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணாங்கன்னு பின்னாடி வரும் பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியால் 1829 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இயற்றியவர் வில்லியம் பெண்டிங். நோட் பண்ணிக்கங்க, இயர் கேட்பாங்க. யாரோட முயற்சி, யார் கொண்டு வந்தா? இங்கிலீஷ்காரன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். யார்? வில்லியம் பெண்டிங். அப்போ அடுத்து வித்யாசாகரின் அயராத முயற்சியால் விதவை பெண்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. சதி ஒழிப்பு. அவர் விதவை தெரியல, வீட்டுக்காரர் இறந்துட்டாருனாங்க. இந்த அம்மா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வெள்ளை புடவை கட்டிட்டு மூலியுமாங்க மொட்டை அடித்து மூளையில் டேஸில் எங்கேயாவது ஓரத்தில் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. அது நல்ல கட்டத்துக்குலாம் வரக்கூடாது. அதாவது பழைய 80s வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தாலி எடுத்து ஓரமாக போமா, எல்லோரும் ஆம்பளைங்களாம் வெளியில் போகிறாங்களா, நீ உள்ளே போமாம்பாங்க. அதே மாதிரி நல்ல கட்டத்துக்கு வந்துட்டு தாலி அவங்க மகனுக்கே கல்யாணம் நடக்கும், அந்த அம்மா நிற்க விட மாட்டானுங்க. வேணா வீட்டுக்காரர் இறந்துட்டார், அந்த அம்மா தான் பெற்றிருக்கோம், எடுக்க விட மாட்டானுங்க. தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பயங்கர மோசமாக இருந்தது. அதோட கொடுமை என்ன, அதெல்லாம் பேசாமல் இருந்து பாருங்கள் ஒரு 4 நாளைக்கு. நீங்கள் வீட்டில் யாருமே, அல்லது உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அவங்கள்ட்ட சண்டை போட்டு பேசலாம் இருந்து பாருங்கள், எப்படி இருக்கும்? நரக வேதனையாக இருக்கும். அதோட கொடுமை, செத்து போயிடலாம். மூளையில் கொண்டு போய் அடைச்சி விட்டுருவானுங்க. வித்யாசாகர் அயராத முயற்சியால் விதவை பெண்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதுடன் 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரும். நோட் பண்ணிக்கங்க, விதவை மறுமணத்துக்காக போராடு வித்யாசாகர். எந்த வருஷம் விதவை மறுமண சட்டம்? முதல் சட்டம் 1856. இப்போ அந்த பெண்களுக்கு வாழ்வு கிடைக்குன்னா தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக அந்த சட்டம் இருக்குது, தெரியுமா? ஆதரவற்ற விதவிக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, டெஸ்டிடியூட் விடோ. யார் கொண்டு வந்தது? புரியுதா? நான் இன்னைக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்லுங்க. கட் ஆயிடுச்சுன்னு விட்டுருங்க. இன்னொரு தடவை வரும், வந்துச்சுன்னா இன்னைக்கு போட்டு விட்ருவாங்க. அடுத்தது மறுமணச்சட்டம். நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே அதை அட்டன் பண்ணி இன்றைக்கி போட்டு விட்றாங்கன்னா அண்ணான்னு சொல்லி பேசுவோம். பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே சமூக தீமைகளை ஒழிக்க முடியும் என்பதை சீர்திருத்தவாதி உணர்ந்தாங்க. கல்வினான்னு அர்த்தம் காலேஜுக்கு இதுக்கு போகிறது கிடையாது. அங்கே போய் விஷயத்தை கற்றுக்கிறது, சுற்றியில் நடக்கிறது புத்தகத்தில் இருக்கும். இன்றைக்கி போட்டுறாங்கன்னு சொல்லுமா? கற்றுக்கணும். சும்மா பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏ எம்ஃபில் அதெல்லாம் கிடையாது. இதை நான் சமூகத்தில் நடக்கிற விஷயத்தை தான் புத்தகமாக இருக்கும். அதோட என்ன பண்ணணும்? அதோட நீ அந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும்? நீங்கள் படித்து ப்ராக்டிக்கலாக மாற்றி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஆகையால் அவர்கள் பெண்களுக்கான பள்ளிகளை நாட்டின் பல பகுதியில் தொடங்கினார்கள். ஏன்னா பெண் கல்வி மறுக்கப்பட்டது, கல்வியே கிடையாது. அதுவே பெண்களின் வாழ்க்கையை குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தன. இன்னும் புரிஞ்செல்லாம் படிக்கலை, பத்தாது. நான் சொல்கிறேன், தமிழ்நாடே நம்ம பத்தாது. நம்ம காலேஜுக்கெலாம் போயிட்டோம், பத்தாது. சுற்றியில் நடக்கிற விஷயம் புரிஞ்சிருக்கணும். எப்படி நடக்க முடியுது, உராய் விசைனா என்ன, பூமினா என்ன, பயாலஜியில் உயிரினை எப்படி செயல்படும், எல்லாமே எங்கே இருக்குது? புக்கில் தான் இருக்குது. அப்படி லைஃபோட கம்பேர் பண்ணி படிக்கிறதா? அது எதுவுமே கிடையாது. சோறு சாப்பிட்றோம், ஜீரணம் ஆகுது, அவ்வளோதான் தெரியும். அதில் என்னென்ன வேணும், அது என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு வேணும், எதுவுமே தெரியாது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அதுவும் உயர்குடி பெண்கள், எல்லாரெல்லாம் இல்லை. அடுத்தது சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இங்கிலீஷ்காரன் பண்ணா, என்னால் சமூகம் மாறணும்ல, இன்னுமே அப்படி தான் இருக்குது. பெண்களோட நிலைமை மோசமாக தான் இருக்குது.
இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் பெண்கள் அனைத்து துறையிலும் வளர்ச்சி அடைந்தனர். அதுவும் பிராமண வீட்டு பெண்கள் மட்டும்தான் முன்னாடி வந்திருக்காங்க. வட இந்தியாவெல்லாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா வீட்டு பெண்களும் முன்னாடி வந்திருக்காங்க. ஆனால் பத்தாது, இன்னும் வர பத்தாது. பெண்கள் தற்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தங்களது பங்களிப்பு. ஆமாவா? கரண்ட் அஃபேர் என்ன? கரண்ட் அஃபேர் இப்போ பாகிஸ்தான் கூட சண்டையை மூட்டி விட்டானுங்களா? அதுக்கு தலைமையேற்று நடத்தின யார்? 2 பெண்கள். அவங்க பேரை கரண்ட் அஃபேரில் கேட்பான். அந்த சண்டைக்கு ஒரு பேர் வச்சுருப்பான். குங்குமமா? அதான் குங்குமம் தமிழில். குங்குமம் அது பேர் கேட்பான், பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த 2 பெண்கள் கரண்ட் அஃபேரில் நடக்குது. அதனால தான் பெண்கள் முதல் பெண்ணை பற்றினா கரண்ட் அஃபேரில் வந்துச்சுன்னா அது கொஸ்டினாக வந்துடும். டிஎன்பிசி யூபிஎஸ்சிலாம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அவங்க பெண்களோட நிலை பண்டைய காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெண்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. அதான் இந்தியா முழுவதும் இருந்த திராவிட நாகரிகம் இருக்கு இல்லையா, அங்கே பெண்கள் உயர்ந்த நிலையில் தான் இருந்தாங்க. எப்போ பெண்களோட நிலைமை குறையுது? வேத காலம். ஆரியன் சென்னைக்கு உள்ளே பூத்துறானோ அன்றைக்கி தான் வேணேன் இந்திய சமூகத்துக்கே. அது பண்டைய காலம். பண்டைய இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் என்ன? ஃபேக்டில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. தாய் கடவுள் இன்றைக்கும் பாருங்கள், நம்ம ஊர் உங்கள் ஊர் உங்கள் எல்லாரோட பிராமணனை தவிர உங்களை எல்லாரோட குலதெய்வம் எதுன்னு பாருங்கள், தாய் கடவுளாக தான் இருக்கும். சிந்து சமவெளி அதான் திராவிட சமூகம்னு சொல்கிறோம். சிந்து சமவெளி யாரும் கிடையாது, திராவிடர்கள் தான், நம்ம ஆளுங்க தான். அவங்களுடைய வழித்தோன்றல் தான் நம்மலாம். பார்த்துக்கோங்க. அச்சான்றிலிருந்து அந்த காலகட்டத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டிருந்தது என தெளிவாக தெரிகிறது. ரிக்வேத காலத்தில் மனைவி நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. ரிக்வேதம்னா முந்தைய வேத காலம். குறிப்பாக மத சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய வேத காலத்தில் நல்லா இருந்துச்சு, பிந்தைய வேதத்தில் தான் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு இவனுங்களே எழுதிக்கிறானுங்க. வேத காலம் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு சமூகம். சரி, பின் வேத காலத்தில் பெண்களின் நிலை பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கங்க எல்லாமே. அது டிஎன்பிசியில் சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்து. சமய வேள்வின்னா என்ன அர்த்தம்? யாகம் நடத்துறது, அதெல்லாம். ஆமாம். சமூக அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. அதான் வேதத்தை ரிக்வேதத்திலே சொல்லியிருக்கு, பெண்கள் பீடை பிடித்தவர்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரிக்வேத காலத்தில் பெண்களுடன் நல்லா இருந்துன்னு இவனுங்களே கதை விட்றானுங்க. சரி, ரைட், இருந்துட்டு போகுது, பார்ப்போம். பிந்தைய வேத காலத்தில் போது சதினா என்னன்னு பார்த்தோம். வீட்டுக்காரன் செத்து போயிட்டானாக்கா கையை காலை கட்டி தூக்கி அவனை எரிக்கும் போது தூக்கி போட்டுருவாங்க. சரியா? ரைட். பிரபலமானது. விதவைகள் அதேமாரி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. தாங்களாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரில் கணவரின் சிதையோடு சேர்த்து எரிக்கப்பட்டனர். அதாவது எது சதி. அவங்களா விரும்பி இறங்குவாங்க, இல்லை கட்டாயப்படுத்தி கை காலை கட்டி தூக்கி போட்டுருவானுங்க. தந்தை வழிமுறை கடுமையானதாக மாறியது. பேட்ரியாரிக்கல் சொசைட்டி. சிந்து சமவெளி மக்கள் தாய் வழி சமூகம். இயற்கையாகவே விலங்குகள் அனைத்தும் எப்படிப்பட்டது? தாய் வழி சமூகம் தான். தாய் வழி சமூகம்னா புரியுதா? தாய் தான் குடும்ப தலைவி. அது மாறுது ஆரியன்ஸ் உள்ள பூந்தவொன்னே. சரியா? இன்னமும் பாருங்கள், யூரோப்பில் இங்கிலாந்தெல்லாம் பாருங்கள், ராணி தான், ராஜா கிடையாது. ராணி இருந்தால் ராணி தான் பவர். ராணி இல்லைன்னா தான் ராஜா இருப்பார் அங்கே. அதேமாதிரி செஸ் விளையாடுறீங்களா, யாருக்கு பவர்? ராணி தான் பவர், ராஜா டம்மி. அதே மாதிரி தான் இயற்கையிலையும். விலங்குகள்லாம் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். சரி, பெண்கள் வேதாகமங்களை படிக்க மறுக்கப்பட்டன்னு சொன்னேன் இல்லையா? அவன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, பிராமண வீட்டு பெண்ணாக இருந்தாலும் வேதெல்லாம் படிக்கக்கூடாது. படித்தா அவ்வளோதான் நிலைமை. அதனால சொல்லுவோம், வேத காலம் வந்ததுக்கப்புறம் பிராமண வீட்டு ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும், அவன் வீட்டு பெண்கள் கூட கிடையாது. சரியா? அதனால தான் சொல்லுவேன், பெரியார் அம்பேத்கர்லாம்க்கா எஸ்சி எஸ்டிக்கு மெயினாக அம்பேத்கரை தான் சொல்லுவானுங்க, பெரியார் கூட சொல்ல மாட்டானுங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தலைவர் கிடையாது அவர். பிராமண வீட்டு பெண்கள் மற்ற எல்லா பிசி எம்பிசி எஸ்சி எல்லாத்துக்கும் தலைவர். ஏன்னா அவங்க வீட்டு பெண்கள் கூட எப்படி தான் இருந்தாங்க? அடிமையாக தான் இருந்தாங்க. அதனால தான் பேரம்பேத்தி கூட அவன் தான் பேசும். ஐயர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேரம்பேத்தி என்ன பண்ணுவோம்? பாட்டியும் அம்மாவையும், அப்பா அவள் அப்போ கிடக்கிறா பாருங்க, அவள் வரா பாருங்க, அவளை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் பெண்களை. சரியா? சரி, அதான் நிலைமை. இடைக்காலத்தில் தான் என்ன அது ஸ்ட்ராங்காக மாறும். இது எல்லாமே பெண்கல்வி மறுப்பு வேத காலத்திலே உருவாது. பெண்கல்வி மறுப்பு, சதி, குழந்தை திருமணம், அப்புறம் சொத்தில் பங்கு கிடையாது பெண்களுக்கு. இப்போ வரைக்கும் இருந்துச்சு. இப்போ தான் சொத்தில் பங்கு கொடுத்தாங்க. முதல்ல கொடுத்தது யார்?
தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க. யார்? ஆமாம், அவர் தான் திருடன்னு சொல்லுவாங்க. அது கொடுத்ததுனால தான். 89 எப்போது 1989 கேட்பாங்க. முதல்ல இந்தியாவில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு, அப்பாவோட சொத்தில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு 89. கொஸ்டின் வரும் பார்த்துக்கங்க, டிஎன்பிசியில் வரும். யார் கொடுத்தாத? கருணாநிதி. ஆமாம், கேட்பாங்க. இடைக்கால சமூகத்தில் பெண்களின் நிலை மேலும் மோசமடைந்தது. சதி, குழந்தை திருமணம், பெண் சிசு, அது முன்னாடியே வந்துருச்சு. பெண் சிசுக்களை இப்போ வரைக்கும் இருக்கா? இருந்துச்சு தமிழ்நாட்டில். இப்போ தான் ஒளிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. இன்னும் மறைமுகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கருவிலேயே குழந்தைய கண்டுபிடிச்சி அழிச்சு விடுவானுங்க பெண் குழந்தையாக இருந்தாக்கா. அவன் நீ எப்படா பிறப்ப அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டான். ஆண் குழந்தை 6 வாரிசு தான் வேணுமா. அவன் இது வட இந்தியாவில் இன்னும் இருக்குது. தமிழ்நாட்டில் தடுத்துட்டாங்க. அடிமைத்தனம். பெண் அடிமை. யாருக்கு அடிமை? ஆண்களுக்கு. பார்த்துருப்போம் முன்னாடி பார்க்கும் பொழுது. பிறந்து அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அப்பா சொல்கிறதான் கேட்கும். அப்புறம் அப்பா அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளை பிடிச்சி உங்களை கையில் உடப்படைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும். அவர் கை கால் அமைக்க விடணும், சாப்பாடு ஆக்கி போடணும், சரியா துணி துவச்சி போடணும். ஏதாவது துணி கிணி வாங்கினாலும் அவர்கிட்ட தான். எங்கே போகலாமா, எங்கே வாங்கலாமா, இது பிடிச்சிருக்கா, அப்படி தான் இருக்கணும் சாகிற வரைக்கும். செத்ததுக்கப்புறம் அவன் வீட்டுக்காரன் செத்ததுக்கப்புறம் ஒன்று தூக்கி சதையில் போட்டுருவானுங்க, அல்லது மூலையில் உட்கார வச்சுருவானுங்க. சரியா? அதையும் மீறி கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தாலும் அவங்க வீட்டினுடைய பெரிய பையன் இருக்காலே அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். பையன் இப்படி ஆண்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடிமைத்தனம். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. சரியா? போன்ற பல சமூக தீமைகளாக அவர்கள் பாதிக்க பண்ணி தான் பிந்தைய வேத காலத்திலே வந்துருச்சு. இவனுக்கு இடைக்காலத்திலலாம் அந்த மாதிரி கதை விட்றானுங்க. கிடையாது, பரவாயில்ல. பொதுவாக ஒரு தார மனமே இருந்தது. ஆனால் செல்வந்த மக்களிடையே பலதார மனம் இருந்துச்சு. அவன் நிறையா கல்யாணம் பண்ணிக்குவான் பணம் இருக்கிறவன். உங்கள் தாத்தா பட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிமாங்க. ஆமாம். குறிப்பாக அரச மற்றும் உயர்தர சமூகத்திலே சதி எனும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. சதி பார்த்துட்டோம்ல அது. ஆனால் முகலாய ஆட்சியாளர் அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார் என்ற உண்மையை நாம் மறுக்க. அக்பர் முகலாயரில் யார்? அக்பர் யாரோட பையன்? ஆமாம், பாபரோட பேரன், ஹுமாயூனோட பையன். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் ரீகால் பண்ணிக்கணும். சரியா? இந்தியாவில் முகலாயனுடைய ஆட்சியை உண்மையாக நிறுவியவர் யார்? அக்பர் தான், பாபர் கிடையாது. உண்மையாக நிறைவேறன்னு கேட்டாக்கா அக்பர் பாபர் 2 பேரும் தான். யாரை தான் பிடிக்கணும்? அக்பர் தான் பிடிக்கணும். ரைட். விதவை மறுமணம் அரிதாகவே காணப்பட்டது. மோசமானது இது. இந்தியாவின் சில பகுதிகள் தேவதாசி முறை நடைமுறையில், மெயினாக தமிழ்நாட்டில் தேவதாசி முறை. ஒரு குறிப்பிட்ட குலப்பெண்கள் வயசுக்கு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. சரியா? அவங்க கோயிலில் எல்லா பணிவிடையும் செய்யணும். நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல விரும்பல அதில். அந்த மாதிரி தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு போராடினவங்க யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஏன்னா அந்த குலத்திலேருந்து வந்தவங்க தான் அந்த அம்மா. ஜெமினி கணேசனோட அத்தை. சரியா? முத்துலட்சுமி ரெட்டி. அப்போ தான் போய் பார்லிமெண்ட் நம்ம சட்டப்பேரவையில் பேசுகிறாங்க. அந்த அம்மா பேச போகிறதுக்கு முன்னாடி பெரியாரை வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு கேள்வி அது கேட்பாங்க. பார்த்துக்கங்க, தேவதாசி முறை ஒழிப்புக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அவங்க சட்டப்பேரவையில் வந்து மெம்பராக இருப்பாங்க. அப்போ பேச போகிறாங்க. பெரியாரை வந்து பார்க்குறாங்க. என்ன எப்படி பேசுகிறதுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீ பேசுன தேவதாசி முறையை ஒழிக்கணுன்னாக்கா அவனுங்க அந்த குரூப் இருக்கானுங்களே, அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா அது புனிதமானது, புண்ணியம் கிடைக்கும், அதெல்லாம் நீக்க முடியாதுன்னு அவனுங்க எந்திரிச்சு சொல்லுவானுங்க. நீ அப்போ இப்படி பதில் சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாராம்மா. எப்படி பதில் சொல்லுன்னு? அந்த புண்ணியம் இது வரைக்கும் எங்கள் குடும்ப பெண்களுக்கு கிடச்சிது, இனிமேலாம் அந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்கட்டும்? உங்கள் குடும்ப பெண்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுமா. உடனே ஆஃப் ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி தான் நடந்திருக்காங்க. அதேமாதிரி சொல்லியிருக்கானுங்க புண்ணியம் அப்படின்னா அந்த அம்மா பதில் சொல்லி அப்புறம் ஆஃப் ஆகிட்டானுங்க. அப்போ தான் கொண்டு வராங்க. 1940 தான் இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கான சட்டம் கொண்டு வராங்க. அடுத்தது ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரிலே ஜவஹர். இது வேணால் சொல்லலாம், ஆனால் ஒன்றே முஸ்லீம்ட்டானுங்க. ஜவஹர்னால் ஒன்றும் இல்லை, பக்கத்து நாடு. ராஜாவோட வேலை என்னது? ரூல் என்னது? அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும், நாடு பிடிக்கணும். அதுதான். அதில் என்ன இந்து மன்னன் என்ன முஸ்லீம் மன்னன் என்ன? அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு வேணும் இப்போ இல்லை, இப்போ சொல்கிறானுங்க இந்து முஸ்லீம் சண்டை, அதெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ பக்கத்து நாட்டு ராஜா ராஜபுத்திரரே இருக்கலாம். இன்னொரு ராஜபுத்திர நாட்டை போய் பிடிக்க போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த நாடு வீழ்ச்சி அடையுது. அப்போ அந்த பெண்கள், அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்கள் தீ மூட்டி
ஒட்டு மொத்தமாக குதித்து சாவாங்க. அதுக்கு பேர் ஜவுகர். எதிர் நாட்டு படையில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈடுபட்டாங்க. அதுக்கு பேர் ஜவுகர். சதி வேறு ஜவுகர் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ரைட். இக்காலகட்டத்தில் விதவையின் நிலை பரிதாபமாக மாறியது. இங்கெல்லாம் அது அப்பயே உருவாயிடுச்சு, பொய் சொல்கிறானுங்க. பெண் கல்விக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர் பெண்கள்லாம் கல்வி கற்றுக்கிட்டாங்க. சரியா? அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஹாங்கீர் காலத்தில் ஆட்சி யார் தான் நடத்துனது? நூர்ஜஹான் தான் நடத்திருக்கும், திறமையாக நடந்திருக்கும். இவர் சும்மா ஜாலியாக இருந்திருப்பார். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, அந்தப்புற அரசாங்கம்னே சொல்லுவாங்க ஜஹாங்கீர் காலத்தை. பெண் கல்வி அதேமாதிரி எல்லா இடத்துலையும் பெண் கல்விக்கு ஊக்குவிக்கப்பட்டது. வேறு இஸ்லாமியர் அல்லாதவங்க பெண் கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசில் பார்த்தோமா, பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த தெனாலிராமன் கதையில் அந்த படத்தில் கூட வரும். ராஜாவுக்கு பக்கத்துலேயே இந்த அம்மா உட்காந்து ஆட்சி நடத்தும். அதேமாரி அவங்க வீட்டு மக இருக்கால, வில்வித்த கத்தி சண்டை எல்லாம் கற்று வச்சுருக்கும். கல்வி மூலியமாக தான் அதை கற்றுக்க முடியும். கற்று வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக போய் சண்டை போட்டு வரும் அந்த அம்மா. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிறிதளவே முக்கியத்துவம், அதான் சொல்கிறாங்க. ஜவுகர் இந்த கதை. கூட்டு தன்னார்வ தற்கொலை. மனைவிகள் மற்றும் ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை. அதுக்கு பேர் தானே அது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. எதுக்காக? அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும். இப்பயுமே அதான் நடக்கும், அதான் உண்மை. இப்போ ஏதோ ஒரு நாட்டுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே நம்மளால் உள்ளே போட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவானா, அங்கே உள்ள பெண்களை பிடிச்சானாக்கா இந்த என்ன வேலை செய்வானுங்களோ அதை தான் அப்படின்னு செய்வாங்க. சரியா? சரி. பொதுவாக பெண்களின் நிலை மோசமடைந்திருந்த போதிலும் ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜகனாரா, ஜிஜாபாய், மீராபாய் போன்ற சில விதிக்கு விலக்குகள் இருக்காங்க. ரஷ்யா சுல்தானா யார்? இல்துமிஷோட டெல்லி சுல்தானில் ஒரே ராணி. துர்காவதி அங்கே இருந்திருப்பாங்க, இந்த ராஜபுத்திரர்கள் இருக்காங்களே அங்கே இருந்திருப்பாங்க. சந்த் பிபி முஸ்லீம். அடுத்து நூர்ஜஹான் யார்? ஜஹாங்கீரோட வீட்டுக்காரம்மா. சகானாரா ஜகனாரா, ஜீஜாபாய், மீராபாய். மீராபாய் யார்? அந்த பஜனைக்கு பேர் போனவங்க. வீட்டுக்காரை விட்டு கிருஷ்ணர் பின்னாடி போயிடுவாங்க அந்த அம்மா. இடைக்காலத்தில் பெண்கள் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. இருப்பினும் பெண்களுக்கு எதிரான தனியான பள்ளிகள் எதுவும் காணப்படவில்லை. முற்றிலும் புறக்கணிக்கலை, இருந்திருக்காங்க. பெண் கல்வி முறையாக இல்லை. பெண்கள் பொதுவாக குழந்தை பருவத்தில் பெற்றோரிடமிருந்து தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. பெற்றோர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், அதுக்கு தான் லைன் பை லைனாக நடத்துகிறேன், பார்த்துக்கோங்க டிஎன்பிசியில். ஆனால் செல்வந்தர்கள் தங்கள் மகள்களுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆசிரியர்கள் நியமித்தனர். எடுத்துக்காட்டு விஜயநகர பேரரசு. யார் அவர் பேர்? என்ன சத்தமாக சொல்லுங்கள். கிருஷ்ணதேவராயர், அவரோட பொண்ணு. ஆமாம். ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தாரர்கள் மகள்கள் இலக்கியம் தத்துவம்லாம் கற்றார்கள். ஸ்டேட்மெண்ட்டில் வரும் ஆங்கிலேயர்கள் காலம். அது அப்படியே தொடருது. அதுவும் அந்த இஸ்லாமிய வீட்டு பெண்கள் வேறு, உயர்குடி பெண்களை தவிர மற்ற எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஆமாம்மா, உயர்குடி பெண்கள் என்னதுக்கு சதியெல்லாம் இருந்திருக்கு. ஓரளவுக்கு தான். அந்த ராஜா கொஞ்சம் அறிவாளியாக இருந்தானா விட்டு கொடுப்பான். இஸ்லாமியர் அல்லாதவங்களை சொல்கிறேன், பக்தி இயக்கத்தினர் இருக்காங்களே அவங்களுக்கு. இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் ஆண்களுக்கு அடிபணிந்ததோடு சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க, ஃப்ரீயாக பிடிச்சதை விளையாட முடியாது. இப்போ இருக்குல்ல, பொம்பளை பிள்ளை ஆட கொடுக்குமா ரெடி அப்படிம்பாங்க. ஆம்பளை மட்டும் எப்படி வேணாலும் சுற்றி விளாட்லாம், மரம் ஏறலாம், அங்கே ஓடலாம், சைக்கிள் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம். பொம்பளை பிள்ளை பைக் கூட ஓட்டக்கூடாதுமானுங்க. இப்போ தான் கொஞ்சம் மாறி சிட்டியில் கிராமத்தில் பைக் ஓட்டுனா எல்லோரும் ஒவ்வொன்று பார்ப்பாங்க. அந்த பிள்ளை பாருப்பா அப்படின்னு சொந்தக்காரனே திட்டுவானுங்க எல்லாம். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த நிலைமை. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வின் விளைவாக சீர்திருத்தம் ஏற்பட்டது. இங்கிலீஷ்காரன் அதான் அவன் வீட்டு பெண்கள் பாதிக்கப்படுறதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறான், விழிப்புணர்வு. அது இங்கேருந்து இங்கிலாந்துக்கு படிக்க போவானுங்க. அதனால தான் அங்கே அப்போ ஒரு சடங்கே இருந்துச்சு. அந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக, இஸ்லாமியர்கள்லாம் எங்கே வேணாலும் போகலாம். இஸ்லாம் அல்லாத அந்த சனாதனத்தை பின்பற்றுறாங்களே அந்த சமூகத்தெல்லாம் கடல் கடந்து போகக்கூடாது. போனாக்கா சேர்த்திக்க மாட்டாங்க. எனக்கு அங்கே போனால் என்ன ஆயிரும், அங்கே நடக்கிற நல்லது கட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுவான். அப்புறம் நம்ம சனாதனத்தை வச்சு இவனுங்களை என்ன பண்ண முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. அதனால் அனுப்ப மாட்டானுங்க. அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தவுடனே இவனுக்கு தான் முதல்ல இந்த ஜமீன்தார் இவனுக்கெல்லாம்
இங்கிலாந்துக்கு போய் படிப்பானுங்க. அதை தொடர்ந்து பிராமணர்கள் போவாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வராங்க. ராஜாராம் மோகன் ராய்லாம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்தாக்க அங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குன்னு அப்போ தான் அவங்க தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவனுக்கு எதோ ஏமாத்துறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுப்பாங்க. கடுமையான சமூக தீமைகள், காலாவதியான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அறிவார்ந்த மக்கள் பெருமளவு கிளர்ச்சி செய்தனர். அவங்க தான் நம்ம மேலெல்லாம் பார்த்தோம்ல, பெரியார் வரைக்கும் நாங்கள்லாம். ஏராளமான தனிநபர்கள், சீர்திருத்த சங்கங்கள், சமய அமைப்புகள் பெண்கல்வியை பரப்ப கடுமையாக உழைத்தன. அதோட விளைவு தான் ஃபஸ்ட்டு ரோவில் இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க. அதுவும் வட இந்தியா பாவம், அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அப்படியே போனாலும் மனப்பாடம் தான் பண்ணுறாங்க, அது வேறு. விதவை மறுமணத்தை ஊக்குவித்தல், குழந்தை திருமணத்தை தடுத்தல். ஏன் குழந்தை திருமணத்தை தடுக்கணும்? அந்த பெண்ணுக்கு பருவம் வந்தவனை தான், விரும்பினவனை தான் என்ன பண்ணணும், கணவனாக தேர்ந்தெடுக்கணும். இவராக பார்த்து சின்ன வயசுலேயே கட்டி விட்டுறது, ஒன்றுமே தெரியாது. அப்புறம் பருவம் வரும்பொழுது அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாது. பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா பிடிக்காமல் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். ஒரு தர மனத்தை நடைமுறைப்படுத்துதல், நடுவர்க்க பெண்கள் தொழில்கள் அல்லது பொது வேலைவாய்ப்புகள் மேற்கொள்ள உதவுதல் போன்ற செயல்பாடுகள். ஏன் வேலைக்கு போகணும்? கல்வி முதல்ல. கல்வி கிடைச்சாதான் புரிஞ்சு வாழ்வீங்க. அடுத்தது வேலைக்கு போய் உங்கள் கையில் நீங்களே சம்பாரிச்சிங்கன்னா அது ஒரு கெத்து. நம்ம கையில் பணம் இருந்ததுன்னா அது ஒரு கெத்து. பிடிக்கலாம், டே போடா துறைச்சி விட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதான் சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும், அவர் சம்பாதிக்கிறாரு சொல்லுவாங்க, ஏய் நான் சம்பாதிக்கிறேன்டி அப்படிம்பாங்க ஆண்கள். அப்பா தாத்தாலாம் பார்த்துருப்போம், ஏன் என் காசில் இருக்க அப்படின்னு பார்த்தோம், ஊண்டிங்காக இருக்கும். அப்படி இருக்காது. நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அது ஒரு என் உழைப்பில், அது வேறையா? அதான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், 19ஆம் தொடக்கம்னா இப்போ 1801, ஆண் கல்வி அறிவுடன் ஒப்பிடும்பொழுது பெண் கல்வி அறிவு மிக குறைந்ததாக இருந்தது. 100 பேர் 1000 பேர் படித்தானா ஒரு பெண் படிப்பாங்க மிஞ்சி போனால். அது யார் படிப்பா? பிராமணன் மட்டும்தான் படிப்பான், நீங்கள் யாரும் படிக்க மாட்டீங்க. சரியா? ஆமாம். கிறிஸ்தவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த. நோட் பண்ணிக்கோங்க, பெண் சிறார் சங்கத்தை முதல்ல தோற்றுவித்தது யார், எந்த ஆண்டு, எங்கே? 3 கொஸ்டின் இருக்குது இதில். கிறிஸ்தவ அமைப்புகள் எந்த ஆண்டு? 1819. எங்கே? கல்கத்தாவில். கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன், இங்கிலீஷ்காரன் தான் எல்லாம், கல்வி கழகத்தின் தலைவர். 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை உருவாக்குகின்றார். பெண் கல்வி, பெண் பள்ளி, அது பெண்களுக்கான பள்ளி, பெதுன் பள்ளி. பெதுன் பள்ளி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? யாருக்காக? பெண்களுக்கு. அடுத்து சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கையை பார்த்தோம்ல, 2வது மேக்னா கர்த்தா ஆஃப் கல்வி இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 1854. பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது 1854. கேட்பாங்க, சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? அடுத்து 1882. இதுவும் கல்விக்கான அடுத்த குழு. ஃபஸ்ட்டு மெக்காலே குழு கல்விக்கு, 2வது யார்? சார்லஸ் வுட்ஸ், 3வது ஹண்டர் குழு 1882. 3 குழுக்கள். இந்தியாவில் கல்வி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அது காரணம். இன்னும் வட இந்தியாவில் இன்னும் நம்ம நிலைமைக்கெலாம் வரல, நம்ம ஓகே. 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்விக்குழு, அதாவது அண்டர் குழு 82, எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியும் ஆசிரியர் பள்ளி நிறுவனம் தொடங்க பரிந்துரை செய்து. ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் பள்ளி ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு 35, 40. 1835, 40. அப்புறம் உட்ஸ் குழு 54 போட்டாங்க. அப்புறம் ஆய்வு செய்யும் பொழுது சொல்லித்தரதுக்கு தெரியல டீச்சர்ஸுக்கு, குழந்தைங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு. முதல்ல அப்போ தான் என்ன டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, இப்போது டிடிஇ, அதை தொடங்குறதுக்கு பரிந்துரை செய்த குழுவே தான் அண்டர் குழு தான். அவங்க தான் சிறுமிகளுக்கு தொடக்கப்பள்ளி உருவாகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கேட்பாங்க, எந்த குழு பெண் சிறுமிகளுக்கு பள்ளிக்கூடத்தை தொடங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சின்னு கேட்பாங்க. மேலும் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை பரிசுகளை வழங்க பரிந்துரை. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, படிக்க வருவாங்க. அப்போயே அண்டர் குழு 1882 சொல்லியிருக்கிறான். அதான் எங்கே செய்கிறாங்க இப்போ?
தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. காலேஜ் வந்து படிச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு அந்த ஆள் யார், அந்த திருடர் அவர் தான் பண்ணுவார். 89 90 8வது வரைக்கும் படிச்சுன்னா உன் கல்யாணத்துக்கு 5000 ரூபா அப்படிம்பார். அப்புறம் 10,000 ரூபாம்பார். அப்புறம் தான் அது 50,000 ஆச்சு. அப்புறம் அது 50,000 ப்ளஸ்ஸு தாலியாக மாறிடுச்சு. இப்போ தான் அது என்னவா மாறிடுச்சு, புதுமை பெண் திட்டமாக மாறிடுச்சு. கொஸ்டின் இது கரண்ட் அஃபேரில். அதுக்கு பேர் என்னது, மூவலூர் ராமாமிர்தமா? ஆமாம், பழைய பெயர் மூவலூர் ராமாமிர்தம் பெண்கள் திருமண உதவி திட்டம். 8வது வரைக்கும் படிச்சுன்னா 5000 ரூபாம்பார். அப்போ தான் நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதனோட விளைவு மெயின்ஸில் கேட்பான், பார்த்துக்கோங்க. சமூக மாற்றம் இருக்குது, அதுலேயே இருக்குது. அடுத்தது என்னாச்சுனாக்கா, பெண் சிசு கொலை நிறையா இருந்தது. மெயினாக வட தமிழகத்தில் இருந்துச்சு. பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி அல்லது நெல்லை போட்டு கொண்டு போடுவாங்க. அதெல்லாம் குறையிறது காரணமே இந்த திட்டம் தான். அவர் பெண்களை படிக்க வைக்கிறது காரணமே இந்த திட்டம் தான். மெயின்ஸில் எழுதணும் இந்த பாயிண்ட்லாம் நீங்கள். அந்த மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம் 89 கொண்டு வந்துடுவார். 89 90 கருணாநிதி அவர் தான் கொண்டு வருவார். அப்புறம் நம்ம கண்மணி வருவாங்க, அதை நீக்கிடுவாங்க. யார், ஜெயலலிதா புரட்சி. அப்புறம் திரும்ப வருவார், நீக்கிறியா நீ அப்படின்ட்டு. 10வது வரைக்கும் படித்தா அப்படின்னாக்கா 10,000 ரூபான்ருவார். 10வது வரைக்கும் படித்தா 8வது வரைக்கும் படித்தா 5000 ரூபா. 10வது வரைக்கும் படிச்சுட்டு நீ கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டா அப்படின்னா அப்போ 10,000 ரூபாம்பாரு. அப்புறம் நிறையா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் அது 25,000 ரூபா மாறும் 2001. 2006 25. அப்புறம் 2011 அது 50,000 தங்கமாக மாறும். அதில் நிறையா சிக்கல் இருக்குது. தங்கம் வாங்குறது, தங்கம் எவ்வளோ விலை ஏறிடுச்சு பாருங்கள். அது ஒன்று. இன்னொன்று, காலேஜுக்கு வர வைக்கணும். 12வது முடிச்சுட்டு போயிடுறாங்க. 12வது வரைக்கும் படித்தவங்களுக்கு தான் 25,000 ரூபா இருந்துச்சு. அப்போ காலேஜ் வரைக்கும் அவங்கள வர வைக்கணும். உயர்கல்விக்கு நிறைய பேர். இந்தியாவில் உயர்கல்வி இப்போ அதிகமாக படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் பெண்கள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். காலேஜுக்கு போக வைக்கணும். அப்போ என்ன பண்ணேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் போய், ஏன்னா பணக்காரங்களாம் கொடுக்க தேவையில்லை, ஏழைக்கு தானே கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு எந்த காலேஜில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் ப்ரைவேட் காலேஜ், மாதம் 1000 ரூபா. அதான் என்னது, புதுமை பெண் திட்டம். சமூக மாற்றம் இப்படி தான் நடந்துச்சு தமிழ்நாட்டில். இந்தியாவில் தமிழ்நாடு எப்படி தனியாக நிற்கிதுன்னா இதுதான். கரண்ட் அஃபேரில் வரும் இதெல்லாம். இது சிலபஸ் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 2 எல்லாத்துலேயும் சிலபஸ். இப்போ நாங்கள் சொன்ன ஆன்சர். யார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அல்லது கல்லூரி செல்லும் பெண்களுக்கு இந்த 1000 ரூபா திட்டம் இருக்குல்லையே, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு முன்னாடி அது என்ன பேரில் இருந்துச்சு அப்படிலாம் கேட்பாங்க. எந்த ஆண்டு முதல்ல கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, 10-15 கேள்வி இருக்குது இதில். ரைட். அடுத்தது இது முதல்ல யார் பண்ணியிருக்கா, 82 அண்டர் குழுவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். அதை நம்மால் செயல்படுத்தலாம். 89 90. சரியா. அடுத்தது, இந்திய பெண்கள் 1880 பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர். முதல்ல இந்திய பெண்கள். அவங்க உயர்குடி பெண்கள். நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சிலாம் போக முடியாது. ஆனால் வீட்டில் வேலை செய்கிறது தெரியா இருக்கும், வெளியில் விட மாட்டான். அவன் ஆண்களே என்ன படிக்க போயிருக்க மாட்டான். சரியா. அப்போ அவர்கள் மருத்துவர்களாலும் ஆசிரியராக பயிற்சி பெற்றனர். எப்போ, 1880களில். புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுத தொடங்கினார். அப்போ தான் எழுதவே தொடங்குறாங்க. பெண்களுக்கு பெண்களே படித்தா தானே போராட முடியும். அடுத்து போராட ஆரம்பிப்பாங்க. 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பங்காற்று. அப்போ முதல்ல என்னது, செவிலியர் பயிற்சி பள்ளி, நர்சிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதை எந்த வருஷம் உருவாக்குறாங்க, 1914. அதுக்கு அந்த அமைப்பு பேர் என்னது, மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. 1890களில் டிகே கார்வே பெண் பள்ளியை உருவாக்குறார். டிகே கார்வே கேட்பாங்க, 3 கொஸ்டின் இருக்குது. டிகே கார்வே யாருக்காக பள்ளி ஓப்பன் பண்ணார், எந்த ஆண்டு, சரியா, எங்கே பூனாவில், மகாராஷ்டிரா பூனா, டிகே கார்வே. அடுத்தது, டிகே கார்வே பண்டித ரமாபாய், அவங்க 2 பேர் சேர்ந்து, ரமாபாயும் டிகே கார்வும் பெண் கல்விக்காக போராடி இருக்காங்க. ரைட். அப்புறம் 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் டிகே கார்வேவால் தொடங்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஃபேக்ட்டு. எந்த ஆண்டு தொடங்கினாங்க, பூனாவில் முதல்ல பெண்களுக்கான பள்ளிகள் நிறையா ஓப்பன் பண்ணுறாரு. அது எப்போ, 1890களில். சரியா. பெண்களுக்கான முதல் பல்கலைக்கழகம் 1916. அதுவும் யார் தான், டிகே கார்வே. எந்த ஆண்டு தொடங்குறாரு, 1916. அதே மாதிரி அதே ஆண்டில் 1916
லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கும் பெண்களுக்காக. லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எந்த ஆண்டு? 1916. பெண்களுக்காக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. முக்கிய சமூக தீமைகள். இப்போ நாம் பார்த்தது பெண் கல்வி. பெண் கல்விக்கு முதல் பள்ளிக்கூடம் இதெல்லாம் சொல்லாம விட்டானுங்க பாருங்கள். யார்? ஜோதிபா பூலே அவங்களுடைய மனைவி பேரெல்லாம் சொல்லாம விட்டானுங்க. பின்னாடி வருதா என்னன்னு தெரில, பார்ப்போம். அவங்களாம் முக்கியமான மகாராஷ்டிராவில் டிகே கார்வே மட்டும் சொல்லிட்டு போகிறானுங்க. பின்னாடி வருதா இல்லையான்னு தெரில. அவங்க 2 பேரும் அவங்களும் மகாராஷ்டிரா தான். ஜோதிபா பூலே அவங்க அம்மா மனைவி பேர் என்ன? சாவித்திரிபாய் பூலே. 2 பேரும் பெண்களுக்கு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் பங்காற்றுவாங்க. இந்த அம்மா படித்தவங்க, அவருக்கு அவங்க வீட்டுக்காரர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த அம்மா பெண்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அங்கே கற்றுக் கொடுக்கறதுக்காக போவாங்களாம். இவங்க சொந்தக்கார பெண்களே என்ன பண்ணுவாங்களாம்? சாணியெல்லாம் கரைச்சி அந்த அம்மா மேலே ஊற்றி விட்ருவாங்களாம். சொல்லிக் கொடுக்க போகிற அதுவும் பெண்களுக்கு. அப்படி பெண்களே பார்த்தீங்களா? இன்னமும் அப்படி தான் பாருங்கள். பெண்களுக்கு பெண்கள் தான் தெரியும். நம்ம தானே மருமக மாமியார். ஏன் அம்மா பொண்ணுக்கே ஆகாது நிறைய வீட்டில். அது இயற்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை எழுதலை இங்கே மகாராஷ்டிராவில். பெண் கல்விக்காக என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க. அடுத்தது தீமைகள், சமூக பெண் சிசு கொலை. அதான் என்ன இருக்குது? ரிக்வேதத்திலேயே பீடை பிடித்தவள் பெண்ணுன்னு இருக்குது. அப்போ ரிக்வேத காலத்திலே பெண்ணுக்கு எதிரான விஷயம் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்பு இருந்த இந்திய சமூகத்தில் பெண்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. சரியா? சிந்து சமவெளி, கீழடி, அதாவது இதெல்லாம் சேர்த்து திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெண்களோட நிலைமை நல்லா தான் இருந்திருக்கு. என்றைக்கு ஆரியன் சொல்ல பூந்தானுங்களோ அவனுங்களாம் பெண்களை பிரச்சனை. அப்போ வேதத்திலே சொல்லுதா? வேதத்தை தானே பின்பற்றுவாங்க மக்கள், அதனால் கொண்டு போடுவாங்க. அது மாதிரி இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமாற்ற நடைமுறை இப்போ வரைக்கும் இருந்துச்சு, 90s வரைக்கும். அதனால தான் இப்போ 40 உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இந்த வட தமிழகத்தில் இந்த இடைச்சாதிகாரங்க இருக்காங்கள்ல, இந்த பிசி எம்பிசி, அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது. ஏன்னா இங்கே பெண் பிறந்தா கொண்டு போடுவானுங்க. அந்த 40 வயசில் இந்த 90s வரைக்குமே அந்த தான் இருந்துச்சு. 90s 95 வரைக்குமே. அப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். இப்போ தான் 30 வயசில் உள்ளவனுங்களாம் பொண்ணு கிடைக்கும். அந்த வட தமிழகத்தில் 40 வயசில் இருக்கக்கூடிய அந்த இடைச்சாதி பிசி எம்பிசியில் பொண்ணு கிடைக்காது. ஏன்னா பெண் சிசு கொலை நிறையா இருந்துச்சு. இதுதான் வட இந்தியாவிலையும் அங்கேயும். இந்த ராஜபுதனம், ராஜஸ்தான்லாம் அங்கே இருக்குல்ல, அங்கே பஞ்சாப்பு, வடமேற்கு மாகாணம். எங்கே வடமேற்கு மாகாணம்? இப்போ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சுல்ல, அங்கே. இங்கெல்லாம் இன்னும் இருக்குது பெண் சிசு கொலை. நம்ம ஊரெலாம் ரொம்ப கட்டுப்படுத்தியாச்சு. அதே பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், இங்கே எல்லாமே இன்னமும் இருக்குது. அங்கெல்லாம் மறைமுகமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்பெண் சிசு கொலையானது பொருளாதார சுமையை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிறானு. பொருளாதார சுமை என்னென்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. அப்படி கிடையாது, உனக்கு வேதமே அப்படி தான் சொல்லி வச்சுருக்கு. இதுவும் ஒரு காரணம். குடும்ப பெருமை, பெண் குழந்தைக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம். ஆனால் பெண் வேறு ஜாதி கட்டமைப்பு இருக்குல்ல, இவளுக்கு யாரை பிடிக்குதோ அவள் பெண், அவள் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அடைஞ்சிடுவா. அப்போ என்ன ஆகுது? வேறு ஜாதியில் ஓடி போயிட்டான்னு சமூகம் திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம். ஓகேவா? இங்கே புக்கில் உள்ளதான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணங்களாகும். எதுக்கு? பெண் சிசு கொலைக்கு. குடும்ப பெருமை, வரன் கிடைக்காது, இதெல்லாம். பிறந்த உடனேயே பெண் குழந்தையை கொல்லப்பட்டனர். அப்போ வயிற்றில் இருக்கும்பொழுது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதை கண்டுபிடிச்சி கொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கும் சட்டம் இருக்குது. வயிற்றில் பெண் குழந்தை இருக்கான்னு பார்த்தே சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது இப்போது. அந்த மாதிரி. அப்போ என்ன, குழந்தை பிறந்தவொடனே அதில் வேறு கடவுள் கொடுத்தது அப்படின்பா. ஆம்பளை குழந்தையா பிறந்தாக்கா அவன் பயங்கரமான ஆளாமா. பெண் குழந்தையா பிறந்தாக்கா அதை அவனை சொல்ல மாட்டானுங்க, அந்த அம்மாவை தான், பெண்ணை தான் திட்டுவானுங்க. ஆனால் சயின்ஸுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை தீர்மானிக்கிறது யார்? ஆண் தான். XY இனச்செல், இன ஹார்மோனா, இன ஹார்மோன், குரோமோசோம், அவர் தான் டிசைட் பண்ணுவார். XY ஆண்கிட்ட தான் இருக்கும், பெண்கிட்ட என்ன இருக்கும்? XX தான் இருக்கும். இதில் ஒன்று பிரிஞ்சு XY சேர்ந்தாக்கா பெண்ணு, இதிலேருந்து Y பிரிஞ்சு போய் X அங்கே பெண்கிட்ட Y X தான் இருக்கும், இவர்கிட்ட Y இருக்கும். XYயில் Y போய் சேர்ந்துச்சுன்னா XY ஆணாக மாறும். அது தெரியாமல் இவனுங்க அதெல்லாம் நிறையா நடக்கும். பொம்பளை பிள்ளையாக பிக்கிறா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவானுங்க. இந்த குடும்பம்லாம் நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இருக்கானுங்க. அவன் கொண்டு போடுவாங்க.
ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்போ 1795 யார் கிழக்கிந்திய கம்பெனி. எப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரான் 1858. 1795 ஆண்டில் வங்காள ஒழுங்குமுறை சட்டம், 1802 ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் 1870 ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றி பெண் சிசு கொலை நடைமுறையை தடை செய்தது. 2 சட்டம். 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம், 21 ஒழுங்காற்று சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட், ரெகுலேஷன் ஆக்டும்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த சட்டத்தை அங்கே போட்டு கொடுப்பாங்க. இங்கே 1802 அந்த சட்டமும் 1870 சரியா. பெண் சிசு கொலை தடை சட்டம், வங்காள பெண் சிசு கொலை தடை சட்டம் 1800. 2 தானே அது இந்தியாவில் பெண் சிசு கொலையை தடை செய்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 2 சட்டம் பார்த்துக்கோங்க. பெண் சிசு கருக்கொலை, அது இப்போ கருவிலையே தெரிஞ்சு கொண்டுறது. அப்புறம் அதை தடை இப்போ தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க, சட்டம் கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. பெண் சிசு கருக்கொலை என்பது சாதி, சமய, வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்து மற்றொரு மனிதாபிமானமற்ற முறையாகும். பெண் சிசு கொலை அல்லது பெண் சிசு கருக்கலை என்பது இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான். ஆமாம் தானே, பெண்ணு வேண்டாம், அதுதான் பிறந்தவன பிறகுறது சிசு கொலை, கருவிலையை கலைகிறது கருக்கொலை. ஸோ பெண் சிசு கருக்கொலை மற்றும் கருவிலேயே பாலினம் அறிதல் ஆகியவற்றை தடை செய்ததுக்காக மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க, அப்புறம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்காங்களாம். விட்டுருங்க. அடுத்து குழந்தை திருமணம். திருமணம் அப்படிங்கிறது என்னது, பருவம் அடைஞ்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணணும். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போய் அங்கே குடும்பத்து பாரத்தை சுமக்கணும். ஜாலியாக விளையாடி திரிகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா தான் குடும்பத்தில் 24 hours வேலை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுலாம் கிடையாது. ஆமாவா, இப்போ தான் ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க லேடிஸு. அப்போலாம் எந்த ஷாப்பிங்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸ்விக்கி சொமாட்டோலாம் ஆர்டர் போட்டால் அம்மாவே திட்டுவாங்க, எதுக்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்ட்டு. அப்போ லீவு எதுவுமே கிடையாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தது யார், பெண்கள். சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அங்கே வந்தவொடனே அப்பா வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், சுதந்திரமாக விளையாடிட்டு இருக்கும். அங்கே போனால் என்ன ஆகும், பொறுப்பு திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே மாடு மாதிரி உழைக்க ஆரம்பிச்சிடுவோம். கல்வி மறுப்பு, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாம் அதை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வராங்க. குழந்தை திருமணமான நடைமுறையில் பெண்களுக்கு எதிரான மற்றொரு சமூக தீமை. ஆமாவா, சின்ன வயசுல என்ன பண்ணுறது, அவங்கள போட்டு அடக்குறாங்க. 1846 ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச வயது 10 என இருந்தது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவொடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. எப்படி இருந்திருக்கானுங்க பாருங்க. 72 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமணம் 14 கூட பரவாயில்ல. அப்போ பருவம் அடைஞ்சிருப்பாங்க, பிடிக்கலன்னு சொல்லலாம். குழந்தைக்கு என்ன தெரியும். அடுத்து 18. இப்போ எவ்வளோ இருக்குது, 18 தான் பெண்களுக்கு. மாறலை, கொண்டு வரேன்னு சொன்னானுங்க, இன்னும் மாறலை. 18 தான். அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் சதி ஒழிக்கிறதுக்கு போராடி இருக்காரு. குழந்தை திருமணத்தை தடுக்கிறாரு அக்பர். யார் அக்பர், முகலாய மன்னர். திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அங்கே தான் ஆரம்பிக்குது அந்த நடைமுறையே. பெண்ணுக்கு அவனை பிடிக்குதா, ஆணுக்கு அவனை பிடிக்குதா. என்ன படத்தில் வரும் இந்த சீனு, படையப்பாவில் வரும் பாருங்க இந்த சீனு. படத்தில் வர சீனெல்லாம் இந்த வரலாறை படித்து தான் இருப்பானுங்க. அவர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கு வயது 16 என தீர்மானித்தார். இதையும் கேட்பாங்க, எந்த முகலாய மன்னர் பெண் ஆண்களுக்கான திருமண வயதை நிர்ணயித்தார், அல்லது இது 3 ஸ்டேட்மெண்ட்டாக பிரித்து உண்மையானு கேட்பாங்க. அக்பர் தான் சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பெண்கள் திருமண வயது சட்டம், முதல் சட்டம் எது, 1872. அதுமாதிரி பெண்ணுக்கான திருமண வயது தற்போது எவ்வளவு, 18. அடுத்து 1930 மத்திய சட்டப்பேரவையில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ராய் சாஹிப் அர்பிலாஸ் சாரதா திருமண குழந்தை சட்டம் மசோதா கொண்டு வரப்பட்டது. இச்சட்டம் ஆண்களுக்கு குறைந்தபட்ச வயது 18 ஆகவும் பெண்களுக்கு 14 ஆகவும் நிர்ணயித்தது. அதுக்கப்புறம் தான் 1955 நாடு சுதந்திரம். சாரதா சட்டம், பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது சட்டம் எதுன்னு கேட்பாங்க. என்ன சட்டம், சாரதா சட்டம்.
முழு பேர் என்னது? ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதாஸ். அங்கே தான் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வரப்பட்டது. திருமண வயது 18, அப்புறம் 14. 1955 தான் நமது இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. இந்த உயர்த்துவதாக எலெக்ஷன் டைமில் ஒரு ஜாலக் காட்டினானுங்க, இந்த வயதை உயர்த்த போகிறோன்னு. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவ்வளோதான். பெண்களுக்கு இட ஒதுக்கீடு தரேன்னு சொன்னானுங்கள்ல, அது அதோடு நிற்கிது. 24 எலெக்ஷன் வரப்போ கொண்டு வந்தானுங்க ஒன்றிய அரசாங்கம். சரியா? சும்மா ஏமாத்து வேலை அது. கொண்டு வந்தால் உடனே நடைமுறைப்படுத்த வேண்டியதானே, மக்களை ஏமாத்துறது. இன்னும் இடஒதுக்கீடு பெண்களுக்கு இல்லை. எம்பி எம்எல்ஏவெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது. எம்பி எம்எல்ஏவில் யாருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு? எம்பி லோக்சபா ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு கிடையாது. கொஸ்டின் இதெல்லாம். எம்எல்ஏ கீழவை, மாநில சட்டமன்றத்தில் கீழவை எம்எல்ஏ. இங்கெல்லாம் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இடஒதுக்கீடு உண்டு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதை தான் கொண்டு வரதுக்கு அந்த சட்டம் போட்டானுங்க, அதோடு நிற்கிது. உள்ளாட்சியில் தான் யாருக்கு இடஒதுக்கீடு? சரியா? உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதனால தான் உள்ளாட்சியில் இதெல்லாம் பெரிய புரட்சி. கேள்வி இதெல்லாமே பார்த்துக்கோங்க. உள்ளாட்சியில் எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இருக்குது. இப்போ யாரை கொண்டு வந்திருக்காங்க? கொண்டு வர போகிறாங்க. கரண்ட் அஃபேர். மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் அவங்களுக்கு எங்கே கொடுத்தாங்க? பெண்கள்லேயே வந்துடலாம் திருநங்கைகள். ஓகேவா? அவங்களுக்கு வேணால் கொடுக்கலாம், திருநங்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியாக. மாற்றுத்திறனாளிகள் கொடுக்க போகிறாங்க. இவங்க எலெக்ஷனில் நிற்க வேணாம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் பண்ண போகிறாங்க. அப்பாயின்மெண்ட். ஆமாம், இவங்க எலெக்ஷனில் நிற்க தேவையில்லை. நியமன உறுப்பினர் இருக்குல்ல, இப்போ ராஜ்யசபாவில் மேலவையில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆளுநர் நியமனம் செய்வாங்களா, அது மாதிரி நியமனம். மாற்றுத்திறனாளி பெரிய புரட்சி இதெல்லாம். அதுமாதிரி உலகத்திலே பெண்கள் உள்ளாட்சி அமைப்பில் 50% மேலே உள்ளாட்சி அமைப்பு மேயரு சேர்மனாக இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்த இடஒதுக்கீடுனால தான். அந்த இடஒதுக்கீடு எப்போ வருது? 21 2021 2021 பார்த்துக்க. எந்த வருஷம்னு கேட்பாங்க. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. அதுக்கு முன்னாடி 33. அப்போல்லாம் கொடுக்கல, எலெக்ஷனே நடக்கலை. கொடுத்தது எப்போ? 21 தான். எலெக்ஷனே நடத்தலையா? நீங்கள் தான் 16. அப்படியா? நடைமுறைக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா? அதெல்லாம் இருக்குது. அடுத்தது இந்திய சதி. இதான் பேசியாச்சு நிறையா இந்த கொடுமையை பற்றி. இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூக நீதி, சமூக தீமை சதி. ராஜபுத்திரர்களே வட இந்தியா முழுவதும். ராஜபுத்திரர்கள் எப்போ இருப்பாங்க? முந்தைய இடைக்கால இந்தியா. ராஜபுத்திரர்கள் எத்தனை வகைன்னு பார்த்தோம்? 36 வகை முக்கியமாக. சரியா? அதில் முக்கியமான பிரதிகாரர் ஃபஸ்ட்டு. அப்புறம் சௌகான்கள், சோலங்கிஸ், பாலாஸ், இவங்கெல்லாம். ரைட். ஆரம்ப காலத்தில் தாமாகவே முன்வந்து செய்து கொண்டனாராம். பெண்கள் போய் விழுந்து செத்து போயிடுவாங்க. பின்னர் உறவினரின் வற்புறுத்தலால் சிதையில் போய் விழுந்துருவாங்க. 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி தனது குறிப்புகளில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும், பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் குறிப்பு. அதாவது பலதார திருமணம். யார் எழுதுறா? விஜயநகர பேரரசுக்கு வந்த 1420 நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிறது யார்? கிரேக்க நாட்டவராக இருக்கும். இத்தாலியா? இத்தாலி. எல்லாம் கிரேக்க இத்தாலியெலாம் ஒன்று தான். ரைட். அவர் எழுதியிருக்காரு. அப்போ பலதார திருமணம் இருந்திருக்கு. பெண்கள் உடன்கட்டை ஏறின பழக்கத்தை பற்றி எழுதியிருக்காங்க. தென்னிந்தியாவில் இருந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, பார்த்துங்க. அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதி எனும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதியில் மேற்கிந்தியா தென்னிந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. வங்காளத்தில் யார்? ராஜாராம் மோகன் ராய். அவரோட சகோதரர் ஜெகன்மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய். வங்காளத்தில் தான் அவங்க. அங்கே இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. தென்னிந்தியாவிலும் பரவி இருந்தது. லைட்டாக மேல் உயர் ஜாதிக்கிட்ட மட்டும் இருந்துச்சு. நமக்குலாம் இல்லை. திராவிடர் பண்பாடு என்னது? புதையல், புதைக்கிறது. எரிக்க மாட்டாங்க. திராவிட பண்பாட்டை இன்னும் பின்பற்றுறவங்க எரிக்க மாட்டாங்க. இப்போ அந்த நவீன மயானெல்லாம் வந்தோன்னே ஓகே. அதனால் இவங்கள்ட்ட அந்த பழக்கமே கிடையாது. ஆரியன்ஸ் தான் எரிப்பான். அவனுக்கும் நெருப்புக்கும் தான் தொடர்பு. சரியா? அவனுக்கும் நெருப்புக்கும் தான் தொடர்பு.
ஏன்னா குளிர் காலத்துலேருந்து வந்தவனுங்க, குளிர் பிரதேசத்துலேருந்து வந்தவனுங்க. சரி பார்ப்போம். 1811 ராஜாராமனுடைய சகோதரர் ஜெகன் மோகன் ராய் அவர் இறந்துடுறாரு. அவருடைய மனைவி எரிக்கப்பட்டார். சின்ன வயசில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த அம்மாவும் இவரும் குழந்தைய விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு அவங்க அண்ணனுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அம்மா எரிச்சிட்றாங்க. எரித்த உடனே தான் அவருக்கு கோபம் வருது. அது வரைக்கும் அவருக்கு வரல. ஸோ போராடுறாரு. இதன் கொடூரமான நடைமுறையை சட்டத்தின் மூலம் ஒழிப்பேன் என்று சபதம் செய்தார். அதோட விளைவு தான் எந்த வருஷம் சட்டம் வருது? 1829 சதி ஒழிப்பு சட்டம். கொண்டு வந்தது யார்? வில்லியம் பெண்டிங். பேர்லேயே இருக்கும்பார், நிறையா பெண்ட் எடுப்பார். சரியா? பெண்டிங் பெண்ட் எடுப்பார். இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமானதெல்லாம் பெண்ட் எடுப்பார். இது பண்ணுவார். அப்புறம் அந்த பக்கம்லாம் வந்துட்டு நரபலி முறை இருக்கும், அதை ஒழிக்கிறது சட்டம் போடுவார். அதே மாதிரி விதவை திருமணம் அது சம்மந்தமாக சட்டம் கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் சதியை ஒழிப்பதற்கு தொடர்ச்சியான போராட்டத்தை பத்திரிகை மூலம் மேடைகளிலும் பேசுவதன் மூலம் மேற்கொண்டார். உடனேலாம் நடக்கலை. 11 போட்ட சபதம். ஆமாம், 18, 20 பல கட்டுரைகள் வெளியிட்டார். அதை சதி எனும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை. சாஸ்திரத்தெல்லாம் இல்லை அப்படிங்கிறாராமா. சாஸ்திரத்தில் இருந்ததுனால தான் பின்பற்றினாங்க. அவர் சொல்கிறார், சரி ரைட், நல்லது நடந்தா சரி. சதி எனும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைக்க செராம்பூர் சமய பரப்பு குழுக்களில் இந்த கருத்துக்கள் பயன்பட்டது. செராம்பூர் சமயம் அவங்களும் பயன்படுத்தினாங்க. நாங்கள் நல்லவங்கடான்னு கொண்டு வரானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பழமையான இந்து பழக்கமான இந்துன்ற வார்த்தையே அப்போ கிடையாது. முதல்ல இந்துன்ற வார்த்தையே கிடையாது. அப்போ வைணவம் அந்த மாதிரி வார்த்தை தான். ராதா கந்த் தேப், பவானி சரண் பானர்ஜி அவங்களும் அந்த சதியை ஒழிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாமா. யாரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பாக தான் இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வில்லியம் பெண்டிங் பிறகு குற்றவியல் நீதிமன்றங்கள் நீதிபதிகளால் சதி எனும் பழக்கம் ரத்து செய்யப்படுவது பரிந்துரைக்கப்பட்டதை கண்டார். கோர்ட்டில் நீதிபதிகள் சொல்கிறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க, அதை நீக்கிடலாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாரு? டிசம்பர் 4, 1829 விதி 17 சட்டத்தை நிறைவேற்றார். கேட்பாங்க எந்த ஆண்டு எந்த நாள்னு கூட கேட்பான். விதிமுறை எதுன்னு கேட்பான். யார் கொண்டு வந்தா? வில்லியம் பெண்டிங். ராஜாராம் மோகன் ராய் கூட சப்போர்ட் பண்ணவங்க செராம்பூர் சமய பரப்பு குழு. அப்புறம் யார்? ராதா கந்த் தேப், பவானி சரண். இவங்களாம் அவருக்கு யாருக்கு? ராஜாராம் மோகன் ராய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. 11லேருந்து 29 எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 18 வருஷம் போராடி இருக்காங்க. அப்புறம் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க? இது இந்த நடைமுறையை தப்புன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனோட அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாரு? வில்லியம் பெண்டிங் இந்த சட்டத்தை கொண்டு வர்றார். விதிமுறை 17. எந்த நாள்? டிசம்பர் 4, 1829. இந்த சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் ஆகிய சட்டத்திற்கு புறம்பானது. குற்றவியல் நீதிமன்றங்கள் தண்டிக்கக்கூடியவை. குற்றவியல் சரியா? குற்றவியலுங்க அப்புறம் தான் நம்ம கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க அல்லது தூக்கு தண்டனை கொடுக்கலாம். அதெல்லாமே பம்பாய் மற்றும் சென்னையிலும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டது அதே காலகட்டத்தில். அப்போ லைட்டாக ஊறி இருந்த பம்பாய் சென்னை இங்கெல்லாம் வந்து உடனே நின்றோம், சதி இருக்காது. ஆனால் வட இந்தியாவில் அதை மறைமுகமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து தேவதாசி முறை. ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? காலந்தோறும் பெண்களின் நிலையில் ஃபஸ்ட்டு கல்வி, முதல் பள்ளிக்கூடம், காலேஜு, யூனிவர்சிட்டி அதெல்லாம் யாரெல்லாம் போகிறான்னாங்க, எந்தெந்த ஆண்டு. அடுத்து என்ன பார்த்தோம்? சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனையில் வந்து என்னது? குழந்தை திருமணம் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு. பெண் சிசு கொலையா? பெண் சிசு கொலை, கருக்கொலை, அது இப்போ வந்தது. இப்போ அதெல்லாம் இப்போ நம்ம நடைமுறை காலத்தில் இது. இப்போ இதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணாலாம் தெரியாது. அப்போது இப்போ ரீசெண்டாக 2000 வந்தது. அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க, அதுக்கும் தடை. அப்புறம் குழந்தை திருமணம், அதுக்கு எதிரான சட்டம், சாரதா சட்டம், அந்த சட்டம் இதெல்லாம். அப்புறம் என்னது? சதி ஒழிக்கிறதுக்கு யார் யார் ஸ்டெப் எடுத்தாங்க? சதினா என்ன? யாருக்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு? எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். பழைய மாதிரில அந்த இயர் இதை கேட்டுருவான்னு நினைக்காதீங்க. இதில் ஏதாவது ஒரு இது எடுத்து சரியா இதெல்லாம் சரி அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கேட்பான். அதுக்கு தான் லைன் பை லைனாக நடந்தது. புரிஞ்சுக்கிட்டு வரணும் கதையாக தான் சொல்லிட்டு வரேன். கதையை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ரைட்.
அடுத்தது தேவதாசி முறை. இது மெயினாக கோயில்களில். தமிழ்நாட்டில் பார்த்தா இந்த சோழர்கள் காலத்தில் வரும் தேவதாசியில். சமஸ்கிருதம் வந்து தேவதாசி, தமிழ் வந்து தேவரடியாள். கோயில் நேர்ந்து விட்டுருவாங்க அந்த பெண்களை, கல்யாணம்லாம் பண்ணிக்கக்கூடாது. அது ஒரு மாதிரியான கதை, போய் பாருங்கள், கொடுமை. ஆனால் அது கடவுளின் சேவகர் அப்படின்னு அர்த்தமாமா. தேவதாசிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது? கடவுளின் சேவகர். பெண் குழந்தைகளை கோவிலுக்கு நேர்த்தி கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அது ஒரு கொடுமை, அதெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க. இவங்க தான் பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதெல்லாம் இவங்க தான் உருவாக்குனதே, அவங்க தான். அப்புறம் இங்கிலீஷ்காரன் வரானா, இங்கிலீஷ்காரனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே அங்கேருந்து இந்த குரூப்பு கற்றுக்கும். உங்களோட இதான குழந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. இந்த குரூப்பு கற்று இப்போ எங்களுக்கு தான். அப்போ பழைய பேர் வந்து பரதநாட்டியம் சதிர் நடனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிற பாரம்பரிய இந்திய கலைகளும் கற்றுக்கொண்டனர். யார்? அந்த தேவதாசி பெண்ணுக்கு. அப்போ அந்த பரதநாட்டியத்துக்கு யார் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், தேவதாசிகள்லாம். பிற்காலங்களில் அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். கண்ணியம், பெருமை உணர்வு, சுயமரியாதை, கௌரவம் ஆகியவற்றை இழந்தனர். பிற்காலத்திலாம் இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே அதே கதை தான். இந்தியாவில் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 2 கொஸ்டின் இருக்குது. தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். கேட்பாங்க. தென்னிந்தியாவா? இந்தியாவே வச்சுக்கோங்க. பெண் மருத்துவர் இந்தியா தான். யார்? சரி வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம் அதை. ஆமாம், அது ஓகே. முதல் பெண் மருத்துவர் கேட்குறாங்க அவர். சரி, தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 அவர் சென்னை சட்டமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டார். சென்னை சட்டமன்றத்தில் பெரியார் ஈவேரா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவது முக்கிய கருவியாக செயல்பட்டார். ஒரே லைனில் சொல்லிட்டாங்க, நான் விளக்கமாக சொல்லிட்டாங்க. முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டால் யார்? பெரியார். சரியா? முக்கிய பங்கு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்னு கேட்டால் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருப்பாங்க. அப்போது தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம். நோட் பண்ணிக்கங்க, மற்றொரு பெண்மணி அவங்க கூட சேர்ந்து. ஆமாம், ரைட், அதுவும் கரெக்டு தான். ராஜாஜி, பெரியார், திருவி கல்யாண சுந்தரனார் ஆகியோர் தொடர்ச்சியான தார்மீக ஆதரவு அவங்க வழங்கியிருக்காங்க. தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு ஆதரவு தெரிஞ்சு முதல்ல பெரியார் தான், அப்புறம்லாம் ராஜாஜி தான். ராஜாஜி எப்படி? அவர் எதிர்ப்பு தான் தெரிவிப்பார். அவர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார், இறந்து போயிடுவார் வீட்டுக்காரர். நல்ல வேலை சிதையில் தூக்கி போடாமல் வச்சுருந்தார், அதுவே பெரிய விஷயம். அப்புறம் பெரியார் சொல்லி தான் 2வது திருமணம் செஞ்சு வைப்பார் அவர். யார்? ராஜாஜி. இங்கே தான் 4வது தெருவில் இருந்தவர், இங்கே தான், சேலம் தான் அவர். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1947. 30லையும் அங்கே உள்ளே வச்சுருங்க. 30லையும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கும். 35, 37 எலெக்ஷன் நடந்து காங்கிரஸ் தான் வந்திருப்பான். அப்போ கூட நிறைவேற்ற விட மாட்டானுங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைவேற்றுறானுங்க. தேவதாசிகள் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் என அறிவித்தது. நோட் பண்ணிங்க, எந்த ஆண்டு தேவதாசி தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது? அக்டோபர் 9, 1947. அப்போலேருந்து போராடிட்டு இருக்கு. முன்மொழிஞ்சது 30, 47 வரைக்கும் விடமாட்டானுங்க. ஏன்னா சட்டப்பேரவை ஃபுல்லாக இவனுங்க தான் இருப்பானுங்க இந்த குரூப்பு. அது எப்படி சனாதனத்தை மீறலாம் அப்படி இப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் சொத்தில் பெண்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு கேட்பார் யார்? அம்பேத்கர். அதெல்லாம் முடியாதுன்றவானுங்க. அது அப்புறம்
பிசி எம்பிசிக்கு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கணும் இடஒதுக்கீடுலாம் அப்படின்னு கேட்பார். முடியாதுன்றவானுங்க. அப்புறம் தான் அவரோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்துடுவார். அப்புறம் பின்னாடி வந்து முதல்ல 1989 தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வராங்க. பெண்களுக்கு அப்பாவோட சொத்தில் சமமான பங்கு இருக்குது அப்படின்னு. சரியா? ஒன்றிய அரசாங்கத்தில் கொண்டு வந்தது அப்போ 2007 9 தான் கொண்டு வராங்க. ஒன்றிய அரசாங்கம் எப்பயுமே 20 வருஷம் கழிச்சு 89 99 2000 20 வருஷம் கழிச்சு தான் அங்கே வருது. 20 20 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் ஒன்றிய அரசாங்கம். எல்லா நல்ல விஷயத்துக்கும் முன்னோடி யாராக இருப்பாங்க? தமிழ்நாடாக தான் இருப்பாங்க. சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு. இப்போ சமூகத்தில் இருந்த பெண்களுக்கான கொடுமைகள்லாம் பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்காக யார் யார் போகிறான்னாங்க அவங்கள பற்றி சொல்ல போகிறாங்க. இவ்வியக்கங்களை வழிநடத்திய சீர்திருத்தவாதிகளே நவீன இந்தியாவின் முன்னோடிகள். இவங்கெல்லாம் ராஜாராம் மோகன் ராய். இவரை பற்றி பார்த்தேன். எதுக்காக போராடினார்? சதி ஒழிப்பு. ஆயிரத்தி 1811 போராடுறாரு. எப்போ கிடைக்கும் சட்டமாக மாறும்? 29 தான் சட்டமாக மாறும். எந்த நல்ல விஷயமும் உடனே நடக்காது. 18 வருஷம் போராடி இருக்கார் இவர். ஆமாம். அந்த உடன் பிறந்த சகோதரன் பேசின கதையை சொல்கிறானுங்க. குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னே சொல்லிட்டாங்க. எது? சதி. வில்லியம் பெண்டிங் தான் அறிவிக்கிறார். முக்கியமான கேள்வி. இது முன்னாடி பேசினாலும் நான் வேகமாக ஓடிட்டு போகிறேன். திரும்ப சொல்ல வேணாம். அதே மாதிரி பெண் சிசு கொலை இருக்கு இல்லையா? குழந்தை திருமணம், அதையும் எதிர்க்கிறாரு. பெண் சிசு கொலையை எதிர்க்கிறார். யார்? ராஜாராம் மோகன் ராய். இன்னும் அதே மாதிரி அந்த பெண்களுக்கு எதிரான எல்லாத்துக்கும் எதிர்த்து தெரியாது. விதவை மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறார். சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்கிறாராம். இதெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் அப்போ வைக்கிறார். நடக்கலை, ஆனால் பின்னாடி தான் நடக்கும். அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் அங்கே தான். இவரோட சீடர்னே வச்சுக்கலாம். அவருக்கு பின்னாடி வந்தவர்னு வச்சுக்கோங்களேன். யார்? ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி வந்தவர். இவர் அவரோட இதெல்லாம் இருக்கிறார். பெண் கல்வி, விதவை மறுமணம், பலதார மனத்தை ஒழிக்கிறது. ஏன்னா பெண்கள், ஆண்கள் என்ன பண்ணுவான்? 10-15 பொண்டாட்டி கட்டிக்குவான். 10 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு வருவான் திரும்ப. சரியா? எப்போ வருவான் என்னன்னு தெரியாது. எங்கே போனானே தெரியாது. அந்த அம்மா பதறிட்டு கிடக்கும். 10 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவான். அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் கற்றுக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. ஆமாம். அப்புறம் 1956 இவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிறையா சமர்ப்பிக்கிறாராமா. 1856 முன்னாடியே. முன்மாதிரி அவர் தீர்மானத்தை கொண்டு போகிறாரு, சட்டமன்றத்தில் கொண்டு வர்றாரு. அவங்களுடைய பசங்க நாராயணச்சந்திரா அவரோட பையன் ஒரு விதவையை திருமணம் செஞ்சு கொள்கிறார். யாரோட பையன்? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். இவரும் வங்காளத்தில் தான். விதவை மறுமணத்துக்கு முன்னோடி அப்படி வச்சுக்கோங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான் எல்லா இடத்துலையும் பெண்கள் பள்ளியை நிறுவுகின்றார். 1850க்கு பின்னாடி. சரியா? பெண் மறுமணத்துக்கு அவர் மசோதாவை கொண்டு போகிறது யார்? மனுக்களை சமர்ப்பித்தார், அவ்வளோதான். ஆமாம். அப்போ பெண் விதவை மறுமண சட்டம் 1856. அதுக்கு போராடினவர் யார்? ஆமாம். அடுத்தது கந்துக்கூரி வீரேசலிங்கம், தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி. யார் பேருன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம்.
அவர் எழுதின பத்திரிகை தான் விவேகவர்தினி. பெண் விடுதலைக்காக அதில் எழுதுவார். விவேகவர்தினி யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. பத்திரிகை 47 தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். அவர் திறந்தது. கந்துக்கூரி வீரேசலிங்கம் முதல் பெண்கள் பள்ளியை எப்போ தொடங்கினார்? 1874. ரைட். அடுத்தது எம்ஜி ரன்னடே, பிஎம் மலபாரி. இவர் எப்படி ஆந்திராவாக இருப்பார்? இவர் யார்? கந்துக்கூரி வீரேசலிங்கம். அப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் வந்துடுவார். அடுத்து எம்ஜி ரன்னடே, பிஎம் மலபாரி பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக இயக்கத்தை நடத்துகிறாங்க. நோட் பண்ணிங்க. பம்பாயில் யார் முக்கியமானவங்க? 2 பேர். ஆயிரத்தி 1869 ரனடே, எம்ஜி ரனடே விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்தார். விதவை மறுமண சங்கத்தில் சேர்றாரு. நோட் பண்ணிக்கங்க. எந்த ஆண்டு எம்ஜி ரனடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்தார் கேட்பாங்க. அதோட நோக்கம் என்ன? விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்தல், குழந்தை திருமணத்தை எதிர்க்கணும். இதுதான் அந்த சங்கத்தோட நோக்கம். இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ரனடே எந்த ஆண்டு கூட்டினார் அப்படின்னு கேட்பாங்க. தொடங்கினார் 1887. அடுத்தது பிஎம் மலபாரி. எங்கே? மும்பையில். இவர் பெண்கல்வி, விதவை மறுமணம். எம்ஜி ரனடே இவர் என்ன பண்ணுறாரு? குழந்தை திருமணத்துக்காக குழந்தை திருமணத்தை எதிர்த்து போகிறாரு. யார்? பிஎம் மலபாரி 1884. இவங்க 2 பேரும் எங்கே என்னத்துக்காக போகிறான்னாங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. கோபாலகிருஷ்ண கோகலே 1905 ஊழியர் சங்கத்தை தொடங்கினார். இந்திய ஊழியர் சங்கம். அதாவது 1850க்கு அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? ஃபேக்ட்ரிலாம் அங்கே வந்து ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தோமா? அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம தொழிலாளர்லாம் வேலை செய்வாங்க. 18 மணி நேரம் 20 மணி நேரம் புழிஞ்சு எடுத்துடுவானுங்க. சம்பளம் கம்மியாக தருவான், போனஸ் கொடுக்க மாட்டான். ஸோ அவங்களுக்காக நேரத்தை குறைக்கணும், முறையான சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்குறார். இந்திய ஊழியர் சங்கம். அந்த ஊழியர் சங்கம் இல்லையா? ஆமாம், அது கிடையாது. அது தொடக்கத்தில் கல்வி, பெண் கல்வி, தொடக்க கல்வி எல்லாத்துக்குமே. பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினரினுடைய மேம்பாடு ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. யார்? இவரோட இயக்கம் இந்திய ஊழியர் சங்கம். அதுக்கு அர்த்தமே வேறு மாதிரி இருக்குதே. சரி, கோபாலகிருஷ்ண கோகலே. சரி, அதை விட்டுருங்க. பெரியார், ஈவேரா அவரை பற்றி தனியாக வரணும், நிறையா பேசணும். அவர் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்காது. சமூக சீர்திருத்தவாளி, முக்கியமானவர். பெண்கள் மெயினாக விதவை மறுமணம் செஞ்சுக்கணும் பாரு. அதான் சொன்னால ராஜாஜியோட பொண்ணுக்கே திருமணம் செஞ்சு வைப்பார் இவர் தான். கலப்பை. ஏன்னா ஜாதியை ஒழிக்கிறது கலப்பு திருமணம். குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறார். ஒன்றும் இல்லை, இவரோட இது என்னது? சுயமரியாதை. ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல நீ உன்னை மதி, அடுத்தவன்ட்ட போய் அடிமையாக கூண்டு விழுந்துட்டு இடுப்பில் துண்டை கட்டிட்டு செருப்பு போடாமல் அந்த தெருவில் போவாங்க, இந்த தெருவில் போகாமல் இருக்கக்கூடாது. அதேமாதிரி பெண் தான் ரொம்ப மோசமாக இருக்காங்க எல்லா சமூகத்துலேயும். அப்போ பெண் என்ன பண்ணும்? ஈக்குவலாக வரணும். ஆணுக்கு நிகரானவள் பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுயமரியாதை அதுலேயே எல்லாமே அடங்கிடுச்சு. அடுத்தவன்ட்ட வண்டி போய் அடிமையாக இருக்காது அப்படின்னு. அடுத்து பெண் சீர்திருத்தவாதி. இவங்களாம் யார்? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், கந்துக்கூரி வீரேசலிங்கம், எம்ஜி ரனடே, பிஎம் மலபாரி. ஃபஸ்ட்டு உள்ளவங்க 2 பேரும் வங்காளம். வீரேசலிங்கம் எங்கே? தென்னிந்தியான்னு சொல்லிட்டானுங்க, எக்ஸாக்டாக தெரியல. மும்பையில் எம்ஜி ரனடே, பிஎம் மலபாரி. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் குஜராத்தாக தான் இருக்கும். அடுத்து பெரியார், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில். அவரை பற்றி மட்டும் கம்மியாக போட்டானுங்க. பின்னாடி வரும் தமிழ்நாட்டில் அப்படி, அதில் வரும் பார்ப்போம். பெண் சீர்திருத்தவாதிகள். பெரும்பாலான சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜம் இயக்கங்கள், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் போன்றவை ஆண் சீர்திருத்தவாதிகளால் நடத்தப்பட்டது. இது நோட் பண்ணிங்க. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு? ஆரிய சமாஜம் குஜராத், பிரம்ம சமாஜம் வங்காளன்னு நினைக்கிறேன், பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிராவாக இருக்கும். 1905
அவர்கள் பெண்கள் சுதந்திரம் வளர்ச்சியில் ஒரு எல்லையை நிர்ணயித்தனர். இவங்க ஆண்கள் மட்டும்தான் போராடுறானுங்க. அதை மீறி வராங்க. பண்டித ரமாபாய், ருக்மாபாய், தாராபாய் ஷிண்டே, இவங்கெல்லாம் பெண் சீர்திருத்தவாதிகள். 1889 இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் கற்றல் இல்லம். கற்றல் சதன்னா இல்லம். பண்டித ரமாபாய் பம்பாயில் தொடங்கினார். நோட் பண்ணிங்க, முக்கியமானது. சாரதா சதன் எந்த ஆண்டு யாரால் துவங்கப்பட்டது? யாருக்காக? இந்து விதவைகளுக்காக. அது பூனாவுக்கு மாறுது. பம்பாயிலேருந்து பூனா கொண்டு போயிறாங்க. அப்போ விதவை பெண்களுக்கு முதல்ல கல்வியை அங்கே தான் கொடுக்குறாங்க. யார்? பண்டித ரமாபாய். பண்டிதர் அப்படின்னாக்கா அது பட்ட மாதிரி வச்சுக்கோங்க. சென்னையில் பிரம்ம ஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. பிரம்ம ஞான சபை வந்துட்டு அமெரிக்காவில் தொடங்குவாங்க. அப்புறம் அது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சரியா? அமெரிக்காவில் மேடம் பெலவாட்ஸ்கி அவங்க வருவாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வருவார். அப்புறம் சென்னைக்கு கொண்டுட்டு வருவாங்க. சென்னையில் வந்தவங்க அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் இந்தியாவில் வந்து சென்னையில் அந்த பிரம்ம ஞான சபை, தியோசபிக்கல் அப்படின்னா கடவுளர் சங்கம் அப்படின்னு அர்த்தம். கடவுளர் சங்கம். அந்த அமைப்பு உருவாக்குனவங்க தான் யார்? அன்னி பெசன்ட். இவங்க வந்து அயர்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இங்கே வருவாங்க. பொது சமூக சீர்திருத்தத்தை பெண்களுக்காக உருவாக்கின அமைப்பு எது? தியோசபிக்கல் சங்கம், சொசைட்டி, பிரம்ம ஞான சபை வடமொழியில், கடவுளர் சங்கம் தமிழில், சென்னையில் உருவாக்குனது யார்? அன்னி பெசன்ட். தர்மாம்பாள், பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் தர்மாம்பாள். இப்போ எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? பண்டித ரமாபாய் பம்பாயில், சென்னையில் யார்? அன்னி பெசன்ட். அதே சென்னையில் தான் டாக்டர் தர்மாம்பாள். விதவை மறுமணி சட்டத்தை செயல்படுத்துவதில் அப்புறம் பெண் கல்வியையும் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. யார்? தர்மாம்பாள். தர்மாம்பாள் இது யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த பேர் இன்னொரு நடத்தி வச்சுருப்பாரு. தர்மாம்பாளா? விதவை அவங்களுக்கு ஊக்கத்தொகை. அதுக்கா? தர்மாம்பாள். மூவலூர் ராமவர் அவங்க இந்த மகப்பேறு காலத்தில் இது கொடுப்பாங்களே, முத்துலட்சுமி ரெட்டியா? ரைட், ஓகே. 3 பேர் பேரையும் வச்சுருக்காங்க. யார் வச்சுருப்பா? ஆமாம், அந்த ஆள் தான் திருடர் அப்படிம்பாங்க. ஏன்னா இதெல்லாம் செஞ்சானா எல்லாத்துக்கும், அதனாலேயே அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடு சேர்ந்து தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாவர்தாமையாக குரல் எழுப்பினார். 3 பேருமே தான் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான். மூவலூர் ராமாவர் தான், தர்மாம்பாள், அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி. மூவலூர் ராமாவர்தாமே நினைவு திருமண திட்டத்தை தொடங்கியது. திருமண தொட்டால இப்போ சொன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த சமூக நலத்திட்டம் மூலம் ஏழை பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறாக தங்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பெண் சீர்திருத்தவாதிகளும் பெரும் பங்காற்றினர். அதான் மூவலூர் ராமாவர் தான். அவங்க பெண்களுக்குன்னு தனியாக ஒரு சங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க. தென்னிந்தியாவில் இருந்தவங்க, வட இந்தியாவில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அகில இந்திய பெண்கள் மாநாடு போன்ற 3 மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் நிறுவப்பட்டது. இந்த பெண்கள்னால தான். ரொம்ப கம்மியாக உள்ளவங்க தான். இப்போ உள்ள பெண்களே நிறைய பேர் சேர மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் சேர மாட்டீங்க. ஏன்னாக்கா படிப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, குடும்பத்தை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸையே பார்க்க போக மாட்டீங்கல்ல. நம்ம தானே ஆண்களில் பாருங்கள், பழைய சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருப்பான். பெண்கள் அப்படி கிடையாது. அதையும் மீறி இப்போயே அப்படின்னாக்கா அப்போ எப்படி இருந்துருங்க பார்த்துக்கோங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி. அதையும் மீறி இவங்கெல்லாம் சேர்ந்து சங்கத்தை உருவாக்குறாங்க. விடுதலை இயக்கத்தில் பெண்கள். வேலுநாச்சியாரை பற்றி நமக்கு தெரியும். பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக முதல்ல போரிட்ட பெண் ராணி இவங்க தான், சிவகங்கை வேலுநாச்சியார். அவரோட வீட்டுக்கார் பேர் என்னது? முத்துவடுகநாதர்.
இவங்க ஆதரவடித்த அந்த திண்டுக்கல் கோபால் நாயக்கர். அதேமாதிரி அங்கேயும் இவரை சப்போர்ட் கொடுக்குறோம் பாரு, ஹைதர் அலி படை வரதுக்குள்ளே சப்போர்ட் கொடுத்துருப்பார். ஆமாம். அடுத்து வட இந்தியாவில் 1857 சிப்பாய் கழகமா யார்? அஸ்ரத் பேகம், அஸ்ரத் மகால், அப்புறம் ஜான்சி ராணி, அவங்களாம் வட இந்தியாவில் பெண்கள் போராடி இருக்காங்க. அதான் அவங்க சொத்து போயிடுச்சுன்னு. விடுதலை போராட்டத்தில் முதல்ல ஆனால் போராடினது யார்? இவங்க தான். இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வட இந்திய வேலு நாச்சியார்னு தான் சொல்லணும் ஜான்சி ராணி. 50 வருஷம் கழிச்சு தான் அந்த அம்மா வரும். ஆனால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார்னு கதை விட்றானுங்க பாருங்கள். நம்மளை முன்னாடியே நிறுத்த மாட்டானுங்க அவனுங்க. நம்மளை பற்றி படிக்க மாட்டானுங்கன்னு வச்சுக்கங்களேன் வடக்கன்ஸு. ஏன்னா புக் எழுதுறதுலாம் இவனுங்க தான், இவனுங்க எழுதுறது தான் திருச்சி. அதுக்கப்புறம் நிறையா பெண்கள் காந்தி வந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள் அடித்தட்டு மக்கள் கூட என்ன பண்ணுவாங்க, போராட்டத்தில் அடங்குவாங்க. அந்த இந்தியன் படத்தில் பார்த்துருப்பீங்க. சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் மெயினாக பெண்கள். என்ன சமூக சீர்திருத்த இயக்கம் தனியாக அடுத்த இதில் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 10th வரும். விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்னும் முழுமையாக அடையவில்லை. பெண்கள் முழுமையாக விடுதலை அடையவில்லை. இன்னும் பழைய போக்கில் தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போய் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், புரிஞ்சு படிக்கிறோம். புரிஞ்சு படித்தா தானே. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம்ல ஸ்கூலில், இந்த மாதிரி படித்தோமா? உள்ள அர்த்தம் தெரியாது, சும்மா மனப்பாடம் பண்ணுவோம், ஆந்தி எடுப்போம், அவ்வளோதான் வார்த்தையை. அதான் பிரச்சனை. அதனால தான் மாற்றம் உடனே நடக்கலை. ஒழுங்காக புரிஞ்சு படிச்சிருந்தா மாற்றம் நடந்துக்கணும். இந்நேரம் இன்னும் பழமையிலே ஊறி கிடக்கணும். புக்கில் உள்ளது வேறு, வீட்டில் பழக்க வழக்கம் அந்த பழமையான 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதம் இதத்தை வச்சு உருவாக்குனானுங்கள, அந்த பழக்க வழக்கம் தான் இன்றைக்கி வரைக்கும் போயிடுச்சு. இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்ச்சி வந்துச்சு. ஆமாம், நம்மளெல்லாம் அடிமையாகிறது. தியாகம், சேவை, பகுத்தறிவு உணர்வை ஆகியவற்றை உருவாக்குதாம். எது இவங்கெல்லாம்? அதெல்லாம் விட்டுருங்க, இதில் உள்ளே போக வேண்டாம். ரொம்ப பெண் சிசுக்கொலை, சதி பெண் சிசுக்கொலை ஆகிய சட்டவிரோதமாக்கியது. விதவை மறுமணம் செய்ய ஆதரித்தது. சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கு என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பார்த்துட்டோம். அந்த சட்டம்லாம் இருக்குது. இந்த வங்காள சட்டம், அந்த பழைய கதை, பெண் சிசுக்கொலை சட்டவிரோதமானது 1804. ஒழுங்குமுறை சட்டம் 1729. சதி எனும் பழக்கம். இந்து விதவை மறுமண சட்டம். சிவிக்ஸில் நிறைய சட்டம் பார்த்துருப்போம் பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக. ஏன்னா அவங்களாம் பாதிக்கப்படுறவங்க பார்த்துருப்போம். அதான் அந்த இயர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. உள்நாட்டு திருமண சட்டமா, குழந்தை திருமண தடை முதல்ல இந்த சட்டம் தான். அதுக்கப்புறம் தான் சாரதா சட்டம். இதில் எத்தனை வயசாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். 10 வயசா? 10 வயசு. அப்புறம் சாரதா சட்டத்தில் 14 மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அதில் திருத்தம் செஞ்சு 18 மாற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் 18 தான், 21 மாற்ற போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சாரதா சட்டம் 1930. அப்போ தான் 14 மாறுது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. யார்? முத்துலட்சுமி ரெட்டி. அக்டோபர் 4 10 9 அக்டோபர் 9 பாருங்கள், எடுத்து பாருங்கள். சரி. இந்தியாவில் பெண்கள் தற்போது கல்வி, அரசியல், மருத்துவம் எல்லாத்துலேயும் இருக்குது. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா உயர்குடி பெண்கள் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. பிசி, எம்பிசி, எஸ்டிலாம் காலேஜுக்கு போகிறதே பெரிய விஷயம். விட மாட்டானுங்க, இடஒதுக்கீடு இல்லை, எதுவும் இல்லை. தென்னிந்தியாவில் தான் கரெக்டாக ஓரளவுக்கு நடந்திருக்கு, இன்னும் நடக்கலை, இன்னும் பத்தாது. கல்வி, அரசியல் எல்லா துறையிலும் இருக்காங்க பெண்கள்லாம். எங்கே? தென்னிந்தியாவில். வட இந்தியாவில் பெண்கள் படிக்கிறாங்கன்னா உயர்குடி பிராமண வீட்டு பெண்கள், ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்க அங்கே தான் படிப்பாங்க. சரியா? மெயினாக பிராமண வீட்டு. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆண் பெண்லாம் பாகுபாடெலாம் காட்டக்கூடாது. சரியா? அடுத்து சம வேலை வாய்ப்புக்கு சம ஊதியம். அது வந்து ஆர்டிகல் 14 சொல்லியிருக்க மாட்டாங்க. 19 சம வேலை வாய்ப்புக்கு சம ஊதியம். ஊதியத்தை பற்றிலாம் அங்கே இருக்காது. டிபிஎஸ்பியில் தான் பேசியிருப்பாங்க. டிபிஎஸ்பியில் தான் பேசியிருப்பாங்க. ஏன்னாக்கா இன்னும் பாருங்கள் இந்த முறை இருக்கும். நம்ம அகரகாரம்லாம் இருக்குல்ல, கடை வீதி, அங்கே போனீங்கன்னா ஜவுளி கடையில் துணி எடுத்து சேல் பண்ணுற வேலை. ஆண்களுக்கு கேட்டிங்கன்னா 15,000 பெண்களுக்கு 10,000 தான் கொடுப்பான். வேறுபாடு இருக்கா? அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா. அதேமாதிரி கிராமத்தில் போனீங்கன்னா களை அரிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு 150 ரூபா அப்படின்னா பெண்களுக்கு 100 ரூபா தான் தருவாங்க. அப்படி
பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தேசிய கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கை 1986 நிறுவப்படுதாம். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது. மகிழா சமக்கியா, இது நோட் பண்ணிங்க. மகிழானவே பெண்கள்னு அர்த்தம். அந்த திட்டம் இவனுக்கு கொண்டு வந்துருப்பானுங்க, பேரை மாற்றிருப்பானுங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. எங்கே கொடுத்தானுங்கன்னு தெரில, வட இந்தியாவில் எங்கேயும் இன்னும் கொடுக்கல. ஆமாம், கொடுக்கல. தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. சட்டப்பூர்வமாக பார்த்துருப்போம். எஸ்சி எஸ்டிக்கு ஆணையம், எஸ்சிக்கு தனியாக ஆணையம், எஸ்டிக்கு தனியாக ஆணையம். இதெல்லாம் நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். ஓபிசி ஆணையம், இவங்களாம் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு. ஓபிசினால் யார் அடங்குவா? அதில் பிசி எம்பிசிலாம் இதில் அடங்குவாங்க. அடுத்து பெண்களுக்கு தனியாக உமன்ஸ் கமிஷன். அதுக்கு இப்போ யார் தலைவர்? தலைவரா மெம்பரா? நம்ம நடிகை யார்? குஷ்புவா? ஆமாம். மாற்றிட்டாங்களா? தெரியல, பாருங்க. கரண்ட் அஃபேரில் வரும், அதான் கரண்ட் அஃபேர். இவங்களோட வேலை என்னது? இந்த அமைப்புகளோட வேலை எங்கேயாவது இப்போ பெண்கள் ஆணையமாக பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அங்கே போய் விசாரணை செஞ்சு குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கை எங்கே சமர்ப்பிப்பார்? நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிப்பாங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்க விவாதித்து அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? பாதிக்கப்பட்டால் மட்டும் இல்லை, வருஷம் அறிக்கை கொடுக்கணும் குடியரசுத் தலைவர். பெண்களோட நிலைமை எப்படி இருக்குது, முன்னேறி இருக்கா அல்லது மோசமாக இருக்கா அப்படின்னு இவங்க அறிக்கை கொடுக்கணும். யாருக்கு? குடியரசுத் தலைவர். இந்த ஆணையத்தை நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். கேட்பாங்க 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்குது இதில், சரியா? இவங்களோட அறிக்கையை குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் எங்கே சமர்ப்பிப்பார்? நாடாளுமன்றத்தில். சிவிக்ஸ் அட்டன் பண்ணாதவங்க போய் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க சீக்கிரம். அதெல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்களா? டேஷ் சமூகம் சரிங்களா? பாருங்கள், அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அங்கே தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும். உட்கிரகித்து உள்ளே எழுதுகிறது, வெளிப்படுத்தி அவனுக்கு கொடுக்கறது, கெட்டதை நீக்கிறது, தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எந்த சமூகம்? இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிம்பாங்க, அம்மையார். சதி நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. பிஎம் மலபாரி என்பவர் ஒரு ஆசிரியரா? பத்திரிகையாளரா? பத்திரிகையாளர். பின்வருவனோட எவை அல்லது எது சீர்திருத்த இயக்கங்கள்? ஆனால் இது கிடையாது. இது ஒரு மோசமான பிற்போக்கு. இது 2 தான் முற்போக்கானது, சரியா? இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோடியே இவனுங்க தான். ஆர்எஸ்எஸ் இருக்கானுங்களா, அதுக்கு முன்னோடியே இவனுங்க தான். பெதுன் பள்ளி டேஷில் ஜேஇடி பெதுன் என்பதால் துவங்கப்பட்டது. 1849 பாருங்கள், பார்த்து எழுதுங்க. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? அண்டர் உட்ஸ். எந்த வருஷம்? 54. 1854. இது 2 சம்மந்தமே இல்லை. எதுக்கு? கல்விக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள கல்விக்கான குழு எது? மெக்காலே குழு. எந்த வருஷம்? 33. 1833 அமைப்பாங்க. 1835 அறிக்கை கொடுப்பாங்க. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச வயதை எவ்வளோ நிர்ணயித்தது? 14. அப்புறம் அதை 18 மாற்றுறாங்க. அமெண்ட்மெண்ட் டேஷ் 1819 கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவால் அமைக்கப்பட்டது. ஜேஇடி பெதுன். பள்ளி பெதுன் பள்ளி. என்னது? ஜேஇடி பெதுன் பள்ளி. கரெக்டா?
சிவகங்கையை சேர்ந்த டேஸ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியார். இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஊழியர்னால் அந்த ஊழியரில் நான் சொன்னது தப்பு, மாற்றிக்கங்க. மக்களுக்கு சேவை செய்கிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாளி ஒருத்தர் டேஸ் ஆவார். பெரியார். தந்தை பெரியார். கந்துக்கூரி வீரசேலையும் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன பேர்? விவேக வர்தினி. பெண்களுக்கு தானே வர்தினி பேரோட வருதா? விவேகம், விவேகவர்தினி. பிரம்மஞான சபை அன்னி பெசன்ட் இந்தியாவில். சரியா? பிரம்மஞான சபைன்னு மேடம் பிளவாட்ஸ்கி அவங்க தான். இன்னொரு ஒருவர் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அன்னி பெசன்ட். சாரதா சதன். சாரதா சதன். ரமாபாய். ஸ்கூலு பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கானது. கரெக்டா? உட்ஸ் கல்வி அறிக்கை. நிக்கோலோ கொண்டி என்ன சொல்லியிருப்பார்? எங்கே வந்திருப்பார்? விஜயநகர பேரரசுக்கு வந்திருப்பார். சதி பலதார மனம், அதை பற்றி பேசியிருப்பார். வரதட்சணை சமூக தீமை. சரியா தவறா? ரிக்வேத காலத்தில் பெண்களுக்கு கௌரவிக்கப்பட்டனர் அப்படின்னு இவனுக்கு சொல்லிக்கிறானுங்க. புக்கில் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அதை தான் போடணும். சரி, சொல்லிக்கலாம். ரிக்வேதத்தில் என்ன இருக்குது? ஆமாம், அதாவது வேதத்துலேருந்து வரலன்னு மறைக்கிறானுங்க, பொய் சொல்கிறானுங்க. யார்? இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம். சரி, தேவதாசி முறை ஒரு சமூக தீமை. ஆமாவா? இந்திய சமூகத்தின் சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். எப்பயுமே நாங்கள் தான், பிராமணர்கள் தான் நல்லது செய்வோம், நீங்களாம் யாருமே செய்ய மாட்டீங்க. அதுக்கு தான் இது. அப்படி அவங்களோட கட்டமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கு 23% இடஒதுக்கீடு என்பது பெண்கள் சமூக அரசியல் நிலை மேம்படுவது குறிக்கிறது. எத்தனை சதவீதம்? 33%. இன்னும் கொடுக்கல, சட்டம் போட்டானுங்க, நிற்கிது அப்படியே. 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது. கரெக்டாக? ஆமாம், உயர்த்தியது. 14. மகளிர் பல்கலைக்கழகம் டெல்லி தானே? நீதிபதி ரானாடே. விதவை மறுமண சட்டம். சரியான இணையை கண்டுபிடி, அதான கேள்வி. ராணி லட்சுமிபாய் டெல்லி கிடையாது, ஜான்சி, மத்திய பிரதேசம். ஓகேவா? நீதிபதி ரானாடே ஆரிய சமாஜமா? இல்லை, கிடையாது. இது தப்பு. மகளிர் பல்கலைக்கழகம் DK கார்வே. மாறுபட்ட ஒன்று. இது 3 சமூக அநீதி. சரியா? இதுதான் சமூக நீதி. இது 3 சமூகத்தில் அநீதி. சமூக நீதி வார்த்தை அர்த்தம் தெரியுதா? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? பாருங்கள், குழந்தை திருமணம் குழந்தைங்களுக்கு அநீதி தானே, சதி அநீதி தானே. இது விதவை மறுமணம், அதான் சமூக நீதி. இடஒதுக்கீடு கொடுக்கறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானே அது சமூக நீதி. அந்த வார்த்தையை பேசுகிறானுங்க, என்னன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம் கிராஸ் பண்ணி. சோசியல் ஜஸ்டிஸ் மறுக்கப்படுது. என்னது? விதவை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற சமூக அநீதி. திருமணம் செய், மறுமணம் செய். அதேமாதிரி அந்த விதவைக்கு என்ன பண்ணுங்க, யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அப்போ என்ன பண்ணு? இடஒதுக்கீடு கொடு அவங்களுக்கு. அது சமூக நீதி. இருக்கா தமிழ்நாட்டில்? இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்குது. டெஸ்டிடியூடு விடோவுக்கு இடஒதுக்கீடு முதல்ல கொடுத்தது யார்? அந்த ஆளுங்களை தான் நம்ம கடவுளாக கொண்டாடணும். கடவுளை பேரை சொல்லி என்ன பண்ணானுங்க? ஆனால் யார் பேரை சொன்னானோ அதை டெய்லியும் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றோம். யாரெல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்தானோ அவனுங்கள திட்டுறோம். எப்படி இருக்கு பாருங்க சமூகம். சரி, பின்வரும் கூற்றுகள் கவனிக்கும். பேகம் ஹஸ்ரத் மகால், ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். கரெக்டு. வட இந்தியாவில் எப்போ? 1800. முதல் இந்திய சிப்பாய் கழகமா? முதல் இந்திய சுதந்திர போரா? ரைட், வைக்க. தமிழ்நாட்டில் சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினார். ரெண்டுமே கரெக்டு. இது நடந்தது எப்போ? 1782
ஆமாம் 87 சம்திங். அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு தான் இவங்க போட்டிருப்பாங்க. என்னது சரியானவை. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். எதற்காக? சதி ஒழிப்பாக. இந்திய சமூகத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். ரெண்டுமே சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கு சரியான காரணம். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூற்று சரியானது, காரணம் கூற்றை விளக்குகிறது. ரைட், இதான் ஆன்சர். அங்கே எது கொடுத்துருக்கானோ அதான் நம்ம பார்த்து கரெக்டாக உள்ளதை எடுக்கணும். அவ்வளோதான். இதோடு இருக்கட்டும்.